VV நேஷனல் பிளாஸ்டிக் சேர்ஸ். உடலுக்கு ரெஸ்ட், சேருக்கு பெஸ்ட். Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. புரட்சி தலைவி அம்மா அவர்கள் எனக்கு எடுத்தவொடனே என்னை அம்மா என்ன எந்த பொறுப்புகளுமே எனக்கு போடலை. என்னை அழைத்தது சின்னம்மா. அதன் பிறகு என் கட்சியில் என்னை முழுக்க முழுக்க வளர்த்தெடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா புரட்சி தலைவி அம்மா அவர்கள். டைரக்ட். இந்த நன்றியை நான் என்றும் மறக்கக்கூடாது. அப்போ காரில் ஏறும்போது நான் இப்படி சும்மா எல்லாருக்கும் வணக்கம் வச்சுட்டு வந்தாங்க. நான் சொல்ல அம்மா அப்படின்னு என்ன அப்படின்னாங்க. அம்மா என்ன பொறுப்புலேருந்து எடுத்துட்டாங்கம்மா கட்சி. அப்படியே ஐ could see that shock in her face. நான் உங்களை ஒன்று கேட்குறேங்க, 1.5 கோடி தொண்டர்கள், எவ்வளோ பெரிய தலைவர் இந்தியா, ஏனே ஒரு மிகப்பெரிய தலைவர், அவங்க எனக்காக கவலைப்படணும் உங்களுக்கு தலையெழுத்திருக்கா? ஆடு மாடுகள் திட்டம், அதுதான் நான் சட்டமன்றத்தில் அவங்கள பற்றி சொல்லும்போது சொன்னேன். அம்மா, நீங்கள் மக்களுக்கு உவந்தளித்த திட்டங்களிலேயே இந்த எளியவளை கவர்ந்திழுத்த திட்டம் என்னவோ அருமை ஆடுகள் கறவை மாடுகள் திட்டம் தான் அம்மா. ஒரு கல்லிலே 2 மாங்காய் என்பார்கள், ஆனால் ஒரு திட்டத்திலே 8 நலன்களை தருவதற்கு அப்படின்னு சொல்லிட்டு 8 நலன் சொன்னேன். தோல் வளம், பால் வளம் என்று 8 பலன்களை தருவதற்கு அரசியல் சாணக்கியர் அம்மா நீங்கள் ஒருவரால் தான் முடியும் அம்மா அப்படின்னு சந்தோஷத்தை பார்க்கணுமே. உங்களை மாதிரி எல்லாம் நியாயம் வழங்குறதுக்குலாம் மனுநீதி சோழன்லாம் சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு ஈக்குவலான ஒரு முதலமைச்சர், ஒரு மன்னருக்கு ஈக்குவலாக நம்ம சொல்லலாம். ஸ்டாலின்லாம் இப்படி இருக்காரு, மொக்கையா இருக்காரு, புரட்சி தலைவி அம்மாட்ட கற்றுக்கணும். அவரெல்லாம் அரசியல் எப்படி நடத்துறது, கட்சி எப்படி நடத்துறது, ஆட்சி எப்படி நடத்துறது கற்றுக்கணும். பயங்கரமாக இருக்குங்க. அவங்க ஆங்கில புலமைக்கெல்லாம் எல்லையே கிடையாது. எங்கிட்ட ஒரு தடவை 45 மினிட்ஸ் பேசிகிட்டு இருந்தாங்க. அவங்க 45 மினிட்ஸும் ஃபுல்லாக இங்கிலீஷில் தான் பேசுனாங்க. அவங்க ஒரு வேர்டு கூட தமிழ் கலப்படமே அதில் கிடையாது. தமிழ் பேசுனா ஆங்கில கலப்படம் இல்லாமல் பேசுவாங்க, இங்கிலீஷில் பேசுனா தமிழ் கலப்படம் இல்லாமல் பேசுவாங்க. அவ்வளோ ஒரு டேலண்டட். அவங்களோட ஆரேட்ரி ஸ்கில்ஸ் எல்லாம் அதாவது இந்த கட்சியை எனக்கு யாரோட தெய்வம் தேவையில்லை. நான் ஒரு சிங்கிள் ஹேண்டடாக இந்த 1.5 கோடி தொண்டர்கள் கொண்ட கட்சியை என்னால் நடத்த முடியும்ன்ற தன்னம்பிக்கை அவங்களுக்கு இருந்துச்சு. அந்த தன்னம்பிக்கை வர்றதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை, எனக்கும் வரலாம் உங்களுக்கும் வரலாம். பட் அதை செயல்படுத்தி காமிக்கிறதுக்கு நம்மளுக்கு அந்த திறமை இருக்கணும்ல. அந்த திறமை அவங்களுக்கு தான் இருந்துச்சு. சொத்து குவிப்பு வழக்கில் ஜட்ஜ்மெண்ட் அது ரொம்ப முக்கியமான ஒரு திருப்பம் அவருடைய வாழ்க்கையில், ரொம்ப முக்கியமான அடி. அவங்களுடைய லைஃபோடைய ஒஸ்ட் ஸ்டேஜ் அதுதாங்க. ஜாமீன் கிடச்சிட்டு அவங்க வர்றாங்க இல்லைங்க, அப்போ வரும்போது நான் இங்கே மெட்ராஸ் ஏர்போர்ட்டில் இருந்தேன். அவங்கள பார்த்தேங்க. அவங்க ரொம்ப என்னமோ அவமானப்பட்ட மாதிரி நடந்துக்கிட்டாங்க. இதெல்லாம் பொலிட்டிக்கலி மோட்டிவேட்டடு. அவங்க ஏன் அதை அவ்வளோ சீரியஸாக எடுத்துக்கிட்டாங்கன்னு எனக்கு புரியல. ஆனால் அதுக்கப்புறம் அவங்களோட உடல்நலம் ரொம்ப மோசமாகி விட்டது. அம்மாவுடைய மரணத்தையே மறக்கடிக்கணுங்கிறதுக்காக போடப்பட்ட கமிஷன் தான் ஆறுமுகசாமி ஆணையம். ஏங்க அது ஒரு கமிஷனாங்க. அதுல என்ன வந்தது? யார் கரெக்டா எல்லாரும் விசாரிச்சாங்களா? எல்லாரும் கூப்பிட்டு நீதிபதி ஆறுமுகசாமி அவர்கள் அவர் ஒரு நேர்மையான நீதிபதி. பட் அவர் முன்னாடி சரியான ஆவணங்கள் வைக்கப்பட்டதா? சரியான நபர்கள் விசாரிக்கப்பட்டார்களா? இல்லையே. முக்கியமான நிறைய பேரை விசாரிக்கவே இல்லையே. ஆதன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இந்த சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஆதிலட்சுமி அவர்கள். வணக்கம். வணக்கம். மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுடைய பிறந்த நாள் இன்று. அவருடைய நினைவுகளை நிறைய பேர் பகிர்ந்துட்டு இருக்காங்க. ஒரு சட்டமன்ற உறுப்பினராக அதிமுகவில் நீண்ட நாள் பயணித்தவராக உங்களுடைய பார்வையில் ஜெயலலிதா அவர்கள் இப்படி அப்படின்னு தான் இந்த நேர்காணல் மிக முக்கியமாக. உங்களுக்கும் அவருக்குமான தொடர்பு எப்போ ஏற்பட்டது, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். முதல்ல நான் அவங்கள பார்த்த பொழுது அவங்க போயஸ் கார்டனில் அவங்க ஆக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க, புரட்சி தலைவி அம்மா அவர்கள். அப்போ நான் எங்களோட ரிலேட்டிவ் அங்கே இருந்தாங்க. அப்போ போகும்போது இவங்கள வீட்டிலேருந்து காரில் வெளியில் போனாங்க. ஐ திங்க் இட் வாஸ் அன் இம்பாலா கார்னு நினைக்கிறேன், வெரி பிக் கார். அப்போ டிரைவர் வாஸ் டிரைவிங், ஷி வாஸ் சிட்டிங் நெக்ஸ்ட்டு. ஐ saw her, அப்படியே ஷாக் ஆகி நின்றுட்டேன். நான் ஐ வாஸ் வெரி ஸ்மால் கேர்ள். நான் மேபி 1973 ஆர் 74 இந்த பீரியட் இருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். அப்போ அவள் லெஸ் தென் 10 years old. ஐ வாஸ் ஷாக்ட் அட் அவங்களோட அமேசிங். அந்த ஒரு கடவுளையே அப்படி நேரம் பார்த்த மாதிரி ஒரு ஃபீலிங் எனக்கு வந்தது. மேபி அப்போ அப்படியே ஷாக் ஆகிட்டேன். அப்புறம் இவங்க யார் அப்படின்னு கேட்டேன். தெரியாதா அவங்க பெரிய ஆக்ட்ரஸ்ன்னு சொல்லிட்டு புரட்சி தலைவி அம்மாவோட பேரை சொன்னாங்க. இது ஃபர்ஸ்ட் அக்கேஷன். 2வது அக்கேஷன் அவங்கள எப்போ பார்த்தேன்னா ஆடிட்டர் ராஜசேகர்னு அவங்கக்கிட்ட ஒருத்தங்க இருப்பார். ஹி வாஸ் மை ஃபாதர்ஸ் கிளைண்ட்.
அந்த மேரேஜுக்கு எங்களையும் இன்வைட் பண்ணியிருந்தாங்க. புரட்சி தலைவி அம்மாவோட ஆடிட்டர் தான் அவர். அந்த மேரேஜுக்கு வந்திருந்தார் ரிசப்ஷன். அப்போ நான் அம்மா 2ஆம் தடவை பார்த்தேன். அப்போ தான் அவங்கக்கிட்ட போய் என்னை அறிமுகம் பண்ணிக்கிட்டு நான் பேசினேன். அப்போ கொஞ்சம் வயசாகிடுச்சு. பேசினேன், ரொம்ப நல்லா பேசினாங்க. இந்த மாதிரி பல சந்தர்ப்பங்களில் அவங்கள பார்க்கக்கூடிய எனக்கு வாய்ப்பு கிடைச்சிது. அதன் பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு என்னுடைய தந்தையார் வந்து 72லேருந்து அதிமுகவில் இருக்கார். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் பயணித்தவர். புரட்சி தலைவி அம்மா அவர்களையும் தெரியும். ஏனென்றால் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய வழக்கறிஞர் NC ராகவாச்சாரி அவர் வந்து எங்களுக்கு உறவினர். அதனால் அவங்க இவங்கள நல்லா தெரிஞ்சதுனால அவங்க வந்து புரட்சி தலைவி அம்மா அவர்களோட எம்ஜிஆருக்கும் அவர் தான் வழக்கறிஞர், NCRன்னு சொல்லுவாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அது மூலமாகவும் திருமணங்களில் பார்க்குறது வழக்கம் உண்டு. அதன் பிறகு என்ன ஆகிடுது, இப்படி போயிட்டு இருக்கும்பொழுது அப்பா தந்தையார் அவர்கள் 72லேருந்து இருக்கிறதுனால 82ல் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இயக்கத்துக்கு வந்த பொழுது சில சமயங்கள் மேடைகள் எல்லாம் பார்த்ததுண்டு. அதன் பிறகு என்ன ஆகுது, நான் வந்து எனக்கு வந்து திருமணம் ஆகிறது. திருமணமானதுக்கப்புறம் நான் கொஞ்ச நாள் வெளிநாட்டில் செல்ல வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. அதனால் எனக்கும் அரசியலுக்கும் எந்த தொடர்பும் இல்லாமல் போக வேண்டிய சூழ்நிலை. அதன் பிறகு எனக்கு அந்த வெளிநாட்டு வாழ்க்கை வந்து அமையவில்லை. அதனால் திரும்பி வந்து விட்டோம். திரும்பி வந்ததுக்கப்புறமா எனக்கு என் மகன் பிறந்தான். அதன் பிறகு நான் வழக்கறிஞர் படிப்பை படித்து அதன் பிறகு வழக்கறிஞராக பதிவு செய்து பண்ணி கொண்டு வந்தேன். என்னுடைய தந்தையார் அவர்கள் எப்பொழுதுமே 72லிருந்தே அதிமுக வழக்குகளை அதிகமாக நடத்தியிருக்கிறார். எம்ஜிஆர் அவர்களுக்கும் நெடுஞ்செழியன் அவர்களுக்கும் இன்னும் பலருக்கும். எம்ஜிஆர் அவர்கள் கட்சி வழக்கு, எம்ஜிஆர் மேலே எந்த வழக்கும் இல்லை, எம்ஜிஆர் அவர்கள் அசைன் பண்ணிக்கிற வழக்குகளை என்னுடைய தந்தையார் கழக வழக்கறிஞர். ஸோ கிட்டத்தட்ட அதிமுகவுடைய தொடக்க காலத்தில் கட்சி சார்ந்த வழக்குகளை உங்கள் அப்பா தான் நிறைய எல்லா வழக்கில் தென்னங்கத்தில் நிறைய அவரோட வழக்குகள் பற்றி ரிப்போர்ட் ஆகிருக்கு. ஃபோட்டோவும் நிறைய வந்திருக்கு. கழக வழக்கறிஞர் அப்படின்னு போட்டே வரும். ஓகே, அது ஒரு பக்கம். இப்படி இருக்கும் பொழுது நான் வந்து திருப்பி வழக்கறிஞராக பதிவு பண்ணி நான் பண்ணிக்கிட்டு வரும்பொழுது இந்த தொடர்பு, இது எதற்காக சொன்னென்றால் இந்த தொடர்புகளினால் என்னுடைய அப்பா வந்து புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கும் சில வழக்குகளை நடத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை எம்ஜிஆருக்கே நடத்தியிருக்காருங்கிற பொழுது இது வரும். NC ராகவாச்சாரி அவர்கள் தான் எம்ஜிஆரோட வழக்கறிஞர், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் என்னுடைய அப்பா வந்து கழக வழக்கறிஞர். எம்ஜிஆர் அவர்கள் அசைன் பண்ணுகின்ற வழக்குகளை இவர் நடத்துவார். இது மாதிரி அட்வொகேட் டீம் ஒன்று இருக்கும். KA கிருஷ்ணசாமி, பொன்னையன், முன்னாள் அமைச்சர் பொன்னையன் அவர்கள், இவங்கெல்லாம் ஒரு டீமாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த காலகட்டத்தில். அப்படி இருக்கும் பொழுது இதனால் எனக்கு வந்து தொடர்பு ஏற்பட்டது. அதுக்காக சொல்ல வரேன், வழக்குகளின் மூலம் தொடர்பு ஏற்பட்டது. அப்பொழுது இந்த காலகட்டத்தில் ஒரு முக்கியமான விஷயத்தை நான் சொல்லியாக வேண்டும். என்னுடைய கணவர் வந்து நான் வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் சேர்ந்து புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு ஒரு பக்கபலமாக நான் செயல்பட வேண்டும் என்பது அவருடைய தீராத ஆசை. அதை பல சந்தர்ப்பங்களில் என்னிடம் சொல்லி, நீ அதிமுகவில் சேர்ந்து புரட்சி தலைவி அம்மா மேலே ஒரு வெறி பிடித்த தீவிர ரசிகர் அவர். அவர் வந்து முதல்ல இந்த திரு ஸ்டாலின் அவர்கள் பாலங்கள் ஊழல் இருக்குல்ல, அது சம்பந்தமான ஒரு டிவி பாலங்கள் அப்படின்னே அந்த நிகழ்ச்சிக்கு பேர் ஜெயா டிவியில் வந்தது. அதை வச்சு தான் அந்த திரு கருணாநிதி அவர்களே அந்த பாலங்கள் கட்டியதில் ஊழல் வழக்கில் தான் கருணாநிதி அவர்களே அரெஸ்ட் பண்ணப்பட்டார், நள்ளிரவில் கைது. அதுக்கு முதல்ல டிவியில் ஜெயா டிவியில் நிகழ்ச்சி நடத்தினதே என்னோட கணவர் தான். பாலங்கள், அவர் பேர் நந்தகுமார். அவர் ஒரு எங்களை மாதிரி ஒரு ஆங்கர் மாதிரி, ஆங்கர்ன்றதோட என்ன சொல்லுவாங்க, அவர் ஒரு தனி ஆளுமையோட செயல்படக்கூடியவர்னு நம்ம சொல்லலாம் அவரை. அவர் அந்த பாலங்கள் வழக்கு ஸ்டாலின் மேலே போட்டது அவர் தான். பாலங்கள் நடத்தியதில் வழக்கு போடலை, இந்த நிகழ்ச்சி நடத்தினார். பாலங்கள் கட்டியதில் ஊழல் அப்படின்றத வெளிக்கொண்டு வந்து புலனாய்வு அந்த மாதிரி வச்சுக்கலாம் நீங்கள் பண்ணது அவர் தான். வந்து நீ வந்து அரசியலில் ஈடுபட்டு புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு பக்கபலமாக இருக்கணும் என்ன மிகவும் ஊக்கப்படுத்தியது அவர் தான். என்னுடைய தந்தையார் அவர்கள் எம்ஜிஆர் அவர்களுடைய இருந்தாலும் கழக வழக்குகளை நடத்தினாலும் நான் அரசியலில் வருவதில் அவ்வளவாக ஆர்வமில்லை. என்னுடைய கம்யூனல் பேக்ரவுண்ட் காரணமாகவும் குடும்ப சூழ்நிலைகள் காரணமாகவும், உங்களுக்கு தெரியும் பெண்கள் அரசியல் வர்றது வந்து குடும்பத்தில் வந்து அவ்வளோவா விரும்ப மாட்டாங்க. என்னோட கணவர் அப்படிப்பட்டவர் இல்லை, அதை தான் சொல்ல வந்தேன். நான் ரொம்ப ஆர்வப்படுத்தேன். அது ஒரு ஆர்வமும் ஒரு பக்கம் இருந்துச்சு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, நான் வந்து நிறைய வழக்குகளில் அப்பியர் ஆக ஆரம்பித்தேன். அப்போ குறிப்பாக சிட்டி பாபுன்னு ஒரு வைஸ் சான்சலர் ஒருத்தர், புரட்சி தலைவி அம்மா அவர்களால் நியமிக்கப்பட்ட டாக்டர் சிட்டி பாபு கமிஷன்லாம் கூட ஒன்று போட்டாங்க. அந்த வழக்கில் வந்து சீனியர் பத்திரிகையாளர் மணின்னு ஒருத்தர் இருந்தார், நெற்றிக்கண் நினைக்கிறேன்.
அவர் மேலே நான் வந்து 499, அதாவது டிஃபமேஷன் சொல்லுவாங்க, அந்தக்கு நெற்றிக்கண் மேலே போட்டிருந்தோம். புரட்சித் தலைவி அவர்கள் அம்மா அவர்கள் சொல்லி தான். ஏன்னா அவர் தவறான ஒரு நியூஸ் எழுதிட்டாரு, அதை பற்றி நான் இப்போ சொல்ல விரும்பலை. அந்த வழக்கில் நான் அப்பியர் ஆனேன். அப்போ தான் வந்து நான் 98 வாக்கில் வந்து எக்மோர் கோர்ட்டில் அந்த வழக்கில் அப்பியர், சிஎம்எம் கோர்ட்டுன்னு நினைக்கிறேன், சீஃப் மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டுன்னு நினைக்கிறேன், அல்லது அதுக்கு அடிஷ்னல் சிஎம்எம் கோர்ட்டா என்னன்னு சரியாக தெரியலை. திருமதி சசிகலா அவர்கள் வருவாங்க. உடல் நலம் சரியில்லாத நிலையில் ஜெயிலில் இருந்தவர்கள் அவர்கள் தான் என்னை அழைத்து நீங்கள் நீ கட்சியில் சேர வேணும் அப்படின்னு முதல்ல சொன்னது. சேர்ந்து எனக்கு வந்து ஒரு அடையாள அட்டை வந்து உங்களை கட்சிக்கு வந்து அழைத்தது திருமதி சசிகலா. சேருவதற்கு ஊக்கப்படுத்தியது என் கணவர், அழைத்தது திருமதி சசிகலா அவர்கள். அப்புறம் சேர்ந்தேன். ஏன்னா அவன் சிறையில் இருந்தாங்க, அதனால் நேரடியாக போய் சேர முடியலை. கட்சி ஆஃபீஸில் போய் சேர்ந்தேன். கட்சியில் சேரும்போது ஜெயலலிதா அவர்கள் சிறையில் இருந்தார். எனக்கு சரியாக ஞாபகம், திருமதி சசிகலா கண்டிப்பாக சிறையில் இருந்தார். ஏன்னா சிறையில் பார்க்கறதுக்கு நான் போனேன். ஓகே ஓகே. எது என்ன வழக்கா இருக்கும்? அது அடிஷ்னல் சிஎம்எம்ல நிறைய 13 கேஸ் இருந்ததுங்க அவங்க மேலே. டான்சி வழக்கு இல்லை, அது வந்து ஸ்பெஷல் கோர்ட்டில் கலெக்டர் ஆஃபீஸில் நடந்தது. இது வந்து அநேகமாக அந்நிய செலாவணி வழக்கு, மோசடி வழக்காக இருக்கலாம். ஏன்னா அது முதல்ல ஒன்றா தான் இருந்தது. தினகரன் அவர்களும் இவங்களும் ஒன்றா தான் இருந்தால் அப்புறம் தான் ஸ்ப்ளிட் பண்ணாங்க. அது வரைக்கும் இவங்க வந்துட்டு இருந்தாங்க இந்த எக்மோர் கோர்ட்டுக்கு. நிறைய கேஸில் அவங்க இருந்தாங்கங்க. அந்த மீனா அட்வர்டைசிங்னு ஒரு கேஸு, அப்புறம் ஜெயா சசி என்டர்பிரைசஸ்னு ஒரு கேஸு, நிறைய கேஸ் இருந்ததுங்க அவங்க மேலே. எனக்கு எந்த வழக்குன்னே தெரியல. அப்போ அந்த வழக்குக்கு அவர்கள் அடிஷ்னல் சிஎம்எம் மாடியில் ஃபஸ்ட் ஃப்ளோரில், எக்மோர் கோர்ட்டில் ஃபஸ்ட் ஃப்ளோர், சிஎம்எம் கோர்ட்டுக்கு மேலே, அது நிச்சயமாக தெரியும் எனக்கு. ஏன்னா அங்கே தான் என்னை அழைத்து அவர்கள் சொன்னாங்க. நாங்கள் 2 பேரும் தனியாக இருப்போம் அந்த நேரத்தில், யாருமே வந்துட மாட்டாங்க. நான் வந்து 10 மணிக்கெலாம் கோர்ட்டுக்கு போயிடுவேன், அவங்களும் 10 மணிக்கெலாம் கொண்டு வந்து ப்ரொடியூஸ் பண்ணிவிடுவாங்க. ஜட்ஜு வரத்துக்கு உட்கார்றதே 10:30 மணி. ஸோ 1/2 மணி நேரம் நான் அவங்களும் ஒருத்தரை பார்த்துட்டு இருப்போம். அந்த நேரத்தில் தான் அவங்க என்னை கூப்பிட்டு இந்த மாதிரி சொன்னாங்க, நீ வந்து சேர்ந்துருமா, நான் உன்னை பற்றி கேட்டேன், நீ கேட்டதே அவங்க இப்படி தான் கேட்டாங்க, நீ மன்னார்குடியான்னாங்க. ஆமாம்மான்னு. அப்படியா, என்னை பற்றி விசாரித்தாங்க. சொன்னேன், நீ சேர்ந்துறேம்மா, நான் அக்காட்ட சொல்கிறேன், நீ நம்ம கட்சியிலே சேர்ந்துறேன். இல்லை, ஏற்கனவே என் கணவர் வந்து என்னை சேர தான் சொல்லிட்டு இருக்காரு, நான் கண்டிப்பாக சேர்ந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜெயிலில் போய் பார்த்தேன். அப்போ அம்மா இருந்தாங்களா சரியாக தெரியல எனக்கு, ஆனால் இவங்க கண்டிப்பாக இருந்தாங்க. ஏன்னா அம்மா அவர்கள் 28 நாள் தான் இருந்தாங்க, இவங்க 9 மாதமோ என்னமோ இருந்தாங்க. அதனால தான் எனக்கு சரியாக தெரியல. அப்போ அவர்களை பார்க்க முடியல. அப்புறம் நான் வந்து பார்ட்டி ஆஃபீஸில் வந்து சேர்ந்ததுக்கு அப்புறமா என்ன ஆச்சு, ஒரு சில காரணங்கள்னால என்னோட இந்த பதிவு அட்டை எனக்கு கொடுக்கப்படவில்லை. என்ன காரணம்னு எனக்கு தெரியல. அது கூட ஒரு கம்யூனல் ரீசன் தான் நான் நினைக்கிறேன். அது சொல்கிறதுக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குது, இருந்தாலும் எல்லாம் செய்வாங்க, உங்களுக்கு தெரியும், அரசியலில் எல்லாமே செய்வாங்க அவங்க. ஸோ கொடுக்கவே இல்லை, ஜாதி அடிப்படையில் எனக்கு கொடுக்கவே இல்லை. அப்புறம் இவங்க வெளியில் வந்ததுக்கு அப்புறமா என்ன பண்ணாங்க, திருமதி சுலோச்சனா சம்பத் அவர்கள் என்னுடைய கணவருக்கு வேண்டியப்பட்டவர். அதுக்கப்புறம் திருமதி சுலோச்சனா சம்பத் அவர்கள் தான் என்னை கொண்டு போய் புரட்சித் தலைவி அம்மாவிடம் கட்சியில் சேர்த்து விட்டு எனக்கு அடையாள அட்டை கொடுக்கப்பட்டது. அந்த இது கட்சி கார்டுன்னு சொல்லுவாங்களே, அது கொடுக்கப்பட்டது. என்னை அழைத்தது சின்னம்மா, என்னை ஊக்கப்படுத்தியது என் கணவர், என்னை சேர்த்து விட்டது திருமதி சுலோச்சனா சம்பத் அவர்கள். இந்த நன்றியை நான் என்றும் மறக்கக்கூடாது. அதன் பிறகு என் கட்சியில் வந்து என்னை முழுக்க வளர்த்தெடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா புரட்சி தலைவி அம்மா அவர்கள். டைரக்ட். ஏன்னா அதுக்கு என்னோட செயல்பாடுகள் தான் காரணம். ஏன்னா பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நான் கட்சியிலேயே நான் 20 வருஷத்தில் அம்மா இருந்த வரைக்குமே நம்ம வச்சுப்போம், 16 வரைக்கும் இருந்தாங்க அம்மா அவர்கள். அந்த 16 வருஷத்தில் என்னோடய உழைப்புன்றது 30 வருஷத்தில் மற்றவங்க போடுற உழைப்பாக இருக்கும். எங்கே பார்த்தாலும் நான் இருப்பேன், அங்கேயும் நான் போய் எங்கேயும் இருந்திருப்பேன். இதெல்லாம் விட்டுட்டேன், நான் ப்ரொஃபஷனலாக நான் விட்டுட்டேன். என்னோடய வக்கீல் இத்தனைக்கும் ஐ ஹேட் அ லியூக்ரேட்டிவ் ப்ரொஃபஷன். பிகாஸ் என்னோட கணவரும் ஒரு வழக்கறிஞர், எங்கள் அப்பா வந்து ஒரு நல்ல ஒரு சீனியர் வழக்கறிஞர். எனக்கு வந்து வழக்குகளுக்கெல்லாம் பஞ்சமெல்லாம் இருக்காது, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் கூட இருந்திருக்கலாம். ஆனால் அந்த தொழிலையே நான் வேணான்னு சொல்லிட்டு இது பண்ணிவிட்டு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் சொன்னதின் பேரில், நானாக வரல, முதல்லலாம் ஆரம்பத்தில் வந்து இந்த கிஃப்ட் கேஸு, டான்சி கேஸு, இந்த மாதிரி எல்லா கட்சி கேஸ் எல்லாம் தான் நடத்திக்கிட்டே தான் இருந்தேன். அப்புறம் இந்திரகுமாரி அவர்களோட கேஸு, அப்புறம் பெருங்குடி எலக்ட்ரானிக்ஸ் கேஸுன்னு ஏதோ ஒன்று, அதிகமாக அது மீனா அது சசி என்டர்பிரைசஸ் தான் என்னன்னு எனக்கு சரியாக தெரியல, அது கூட ஒரு கேஸ் நடத்தியிருக்கோம் நாங்கள். நடத்திட்டு இருக்கும் பொழுது என்ன ஆகுச்சு, இருக்கும் பொழுது புரட்சி தலைவி அம்மா அவர்கள் எனக்கு வந்து எடுத்தவொடனே என்னை வந்து அம்மா வந்து என்னை டெவலப் பண்ணிட்டாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன்.
எனக்கு வந்து அம்மா எந்த பொறுப்புகளுமே எனக்கு போடலை. வட சென்னையில் தான் நான் இருந்த ஏரியா எல்லாமே பார்த்திங்கன்னா வட சென்னை தான். வட சென்னையில் இருக்கும் பொழுதே உங்களுக்கு வளர்ச்சி வந்து ரொம்ப கஷ்டம். தென் சென்னையில் கொஞ்சம் சீக்கிரம் வளரலாம். போட்டி இல்லை, என்னுடைய கம்யூனிட்டிக்கு அங்கே வாய்ப்பு இல்லை. தென் சென்னையில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு தொகுதிகள் இருக்கும், மயிலாப்பூர் அல்லது டி நகர் அப்படி இருக்கும். வட சென்னையில் நீங்கள் எந்த தொகுதியில் நிற்பீங்க? நான் இருந்தது வேறு ரிசர்வ் தொகுதி, எக்மோர் தொகுதி. இதெல்லாம் வந்து அரசியலில் ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய விஷயம். பட் எனக்கு அந்த அரசியல் பின்புலம், என்னோடய அப்பா வந்து கழக வழக்கறிஞராக தான் இருந்தாரே தவிர அவர் பகுதி செயலாளர்லாம் இருந்திருக்காரு. ஆனால் வந்து அவர் பெருசாலாம் அவர் தன்னை வளர்த்துக்கல கட்சியில். ஏன்னா அவர் ரொம்ப பிஸி லாயர். என்னோட கணவரும் 77லேருந்து மெம்பராக இருக்கார். 1977லேருந்து லா காலேஜில் படிக்கிறதுலேருந்து ஏடிஎம்கே மெம்பர். ஆனால் அவரும் வந்து இந்த தன்னை டெவலப் பண்ணிக்கல, இந்த விஷயத்தில் பொலிட்டிக்கலாக டெவலப் பண்ணிக்கல. அவங்க எல்லாமே இந்த வக்கீல் தொழிலையே போயிட்டாங்க. நான் ஒருத்தி தான் இந்த வக்கீல் தொழிலையே விட்டுட்டு அரசியலுக்கு வந்தேன். அதுக்கு காரணம் வந்து புரட்சி தலைவி அம்மா அவர்கள். அவர் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, எனக்கு வந்து சின்ன சின்ன பொறுப்புகள் தான் போடுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், முதல்ல என்ன பண்ணுறாங்க, ஒரு சின்ன டெம்பிளில் என்னை ட்ரஸ்டியாக போட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டெல்லியில் வந்து நான் கன்வென்ஷனல் எனர்ஜி சோர்சஸ் போர்டு அப்படின்ற ஒரு போர்டில் மெம்பராக போடுறாங்க. இதெல்லாம் ரொம்ப சின்ன சின்ன பொறுப்புகள். இதெல்லாம் எனக்கு எந்த விதமான இதுவும் கிடையாது. ஆனால் கட்சி வேலை வந்து நான் செய்கிறது பார்த்திங்கன்னா என்னமோ நான் தான் அந்த கட்சியை நடத்துகிற மாதிரி வேலை செஞ்சிட்ருப்பேன். பார்த்திங்கன்னா எனக்கு தெரியவே தெரியாது, எனக்கு எந்த அதிகாரமும் இல்லை, எனக்கு எந்த விதமான முகாந்திரமும் இல்லைன்றது கூட எனக்கு தெரியாது. ஸோ அதுக்கப்புறம் தான் அந்த சட்டமன்ற உறுப்பினர் அப்படிங்கிற அந்த அதெல்லாம் ரொம்ப லேட்டாக வந்தது. 2011 தான். அதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்தது, அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்புறம் என்ன பண்ணுறாங்க, என்னோடய உழைப்பு ரொம்ப பார்த்துட்டு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுவேன். உங்கள்கிட்ட நிறைய புகைப்படங்கள் கொடுத்துருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா நான் சுடிதார் போட்டுக்கிட்டு 98, 99லலாம் தென் தமிழகம் முழுக்க நான் பிரச்சாரம் பண்ண மைக் எடுத்துக்கிட்டு ஜீப்பில் பேசிகிட்டு இருப்பேன். அது அந்த வயசுலேருந்து நான் ரொம்ப ஒரு 27, 30 வயசு கேர்ள் வந்து குழந்தை இருக்குது, சின்ன குழந்தை இருக்குது. ஆனால் நான் வந்து தென் தமிழகம் முழுக்க ட்ராவல் பண்ணி ஜீப்பில் மைக் வச்சுக்கிட்டு பிரச்சாரம் பண்ணுவேன்னா நான் எந்த அளவுக்கு நான் பண்ணியிருப்பேன்றது நீங்கள் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி அதாவது எனக்கு இனிமேல் வந்து என்னால் இப்போ நினச்சா அதை செய்யவே முடியாது, அந்த அளவுக்கு நான் பண்ணேன். ஏன்னா எனக்கு அம்மா மேலே அப்படி ஒரு தீராத ஒரு வெறி இருந்தது, அதை அவங்க வாட்ச் பண்ணிட்டாங்க. ஸோ அதுதான் வந்து உங்களை சட்டமன்ற உறுப்பினர் நிச்சயம் ரொம்ப அதெல்லாம் அம்மா கிட்டலாம் ஒரு பாட்சாவும் பலிக்காது. இதில் அதுதான் இன்னொரு முக்கியமான விஷயம், ஜெயலலிதாவோட மிக தீவிரமான விசுவாசி, தீவிரமான ஆதரவாளர் நீங்கள். அதுக்கு அச்சாட்சியா பெங்களூரு சிறையில வந்து அடைக்கப்பட்டிருந்தப்போ நீங்க மட்டும் அந்த ஓடுற போலீஸ், ஆமா, அதாவது அங்க கர்நாடகா போலீஸ் எல்லாம் வந்து தடுப்பாங்க, எல்லா சட்டமன்றங்களும் பிடிச்சிருவாங்க, ஆனா உங்களை மட்டும் பிடிக்க முடியாது, நீங்க மட்டும் 3 கிலோமீட்டர் ஓடிக்கிட்டே இருப்பீங்க. ஸோ அந்த அளவுக்கான ஒரு தீவிர விசுவாசி நீங்க, ஜெயலலிதா அவர்களோட தீவிர விசுவாசி. அவர்கிட்ட நீங்க பார்த்து ஆச்சரியப்பட்ட குணங்கள்னு என்ன சொல்லுவீங்க? ஒரு அரசியல்வாதியாக, அவரோட தனிப்பட்ட வாழ்க்கையை பத்தி அதுக்கப்புறம் வருவோம். ஒரு அரசியல்வாதியாக அவர்கிட்ட பார்த்து வியந்த ஒரு குவாலிட்டி இருக்குல்ல, என்னப்பா இப்படி அந்த மாதிரியான குவாலிட்டிஸ் வந்து ஜெயலலிதா அவர்கிட்ட நீங்க பார்த்து வியந்தது என்ன? நான் எல்லாத்தையோட நான் அவங்கள்ட்ட பார்த்தது என்ன தெரியுமா? இதை நான் சொன்னேன்னா உங்களுக்கு நீங்க சிரிச்சிருவீங்க. அவங்களோட எளிமை. அவங்க எளிமையா பார்த்தீங்களா? சிரிச்சிட்டீங்க. ஓகே, நீங்கள் நினச்சே பார்க்க மாட்டீங்க. யாருக்குமே, நிறைய பேருக்கு இது தெரியவே தெரியாது. இப்போல்லாம் இருக்கிறாங்க, எல்லாரும் அரசியல்வாதிகள்லாம் இருக்காங்க. எவ்வளோ பேரை நான் எல்லாரையும் பார்த்துட்டேங்க. நான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர்லேருந்து ராஜாஜி அவர்கள்லேருந்து நான் பார்த்துருக்கேன். அதனால் உண்மையாக சொல்கிறேன், எளிய தலைவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். நீங்கள் அவங்கக்கிட்ட வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரியெல்லாம் இன்ஆக்சசபிள் அப்படியெல்லாம் கிடையாது. அவங்க யாருக்கு ஆக்சசபிளோ கரெக்டாக ஆக்சஸ் கொடுப்பாங்க. உங்களுக்கு தெரியுமா ஒரு விஷயம் சொன்னால் நீங்கள் நம்பவே மாட்டீங்க. நான் அம்மாட்ட இந்த செய்தி வந்து ஜூனியர் விகடனில் செய்தியாக வந்திருக்கு. என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு டைமில் சில நிர்பந்தங்கள் காரணமாக அண்ணன் சேகர்பாபு அவர்கள் என்னோட மாவட்ட செயலாளர், இவங்க எத்தனை எளிமையானவங்கன்றதுக்கு இந்த உதாரணத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, அப்போ வந்து இது ஒரு 2006லயோ 2005லயோ நடந்திருக்கோன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் அவங்க அப்போ முதலமைச்சர் தான் நினைக்கிறேன். அப்போ என்ன ஆகுது, நான் வந்து வட சென்னை மாவட்ட மகளிர் அணி இணை செயலாளர். எனக்கு இவங்க போடுற பொறுப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக தான் இருக்கும், ஆனால் அவங்க கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் ரொம்ப பெருசாக இருக்கும். அம்மாவுக்கு எப்பயுமே அந்த குணம் உண்டு. ஆனால் ஒன்று, நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணாமலாம் உங்களை டெவலப் பண்ண மாட்டாங்க. நீங்கள் எளிமைன்றது வேற, உங்ககிட்ட பேசுறதெல்லாம் வேற. ஸோ அவங்ககிட்ட அந்த ஒன்லி மெரிட் பேஸ் தான், வேற எதுவும் வேலை கொஞ்சம் ரொம்ப ரேராக ஒர்க் அவுட் ஆகும்.
எப்படின்னா ஒரு சில தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலைகள். ஃபார் எக்ஸாம்பிள் மனோஜ் பாண்டியனுக்கு பண்ணுவாங்க அவங்க. ஏன்னா அவர் பிஹெச் பாண்டியன் கட்சிக்கு நிறையா உழைச்சிருக்காரு அப்படிங்கிறதுனால பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்சு ஜெயவர்தனுக்கு பண்ணாங்க, ஜெயக்குமாரோடன்ற மகன்ன்றதுனால பண்ணியிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். சசிகலா புஷ்பாவுக்கு வாரிசு அரசியல் கிடையாது, சிபாரசு அரசியல் பண்ணாங்க. அவங்க வந்து சசிகலா புஷ்பான்னு ஒரு எம்பி இருந்தாங்கல்ல, அவங்க வந்து ஜெட் ஸ்பீடில் அவங்க கட்சியில் வளர்ந்து வந்தாங்க. அதுக்கு காரணம் வந்து திரு வைகுண்டராஜன் அவர்களோட சிபாரிசுன்னு சொல்லுவாங்க. அது என்னென்ன சில சமயங்களை தவிர்க்க முடியாதுங்க. ஏன்னா வைகுண்டராஜன் நல்லா வந்து கேட்டால் ஐ திங்க் அம்மாவால் தவிர்க்க முடியாதுன்னு நினைக்கிறேன். அப்படி தான் சொல்லுவாங்க, எனக்கு நிச்சயமாக தெரியாது. ஆனால் வந்து திருமதி சசிகலா புஷ்பா அவர்கள் திரு வைகுண்டராஜன் அவர்கள் சிபாரிசின் பேரில் கட்சியில் எடுத்தவொடனே சுட சுட அவங்களுக்கு வந்து எம்எல்ஏ சீட்டு, எம்பி சீட்டு, மேயர் பதவி, அப்புறம் அவங்களுக்கு மகளிர் அணி செயலாளர் எல்லாமே கையில் போட்டு கொடுத்தாங்க. நான் இதெல்லாம் அடையிறதுக்கெல்லாம் எனக்கு கிட்டத்தட்ட ஐ ஹேட் டு லிட்டரலி கிவ் அப் ஒர்க் ஹார்ட் லைக் அன் ஆஸ் டு கெட் தீஸ் பொசிஷன்ஸ். பட் ஷீ காட் இட் வெரி ஈஸிலி. பட் இது ஒரு சில எக்ஸப்ஷன்ஸ் தான். பெரும்பாலும் எளிமை பற்றி சொன்னேன். திரு சேகர் பாபு அவர்கள் என்ன பண்ணிட்டாரு, ஐ திங்க் அவர் வந்து என்னை மோல்டு பண்ணது மட்டும் இல்லை, என்னை நல்லா வளர்த்து கட்சியில் விட்டு இன்றைக்கி நான் இந்த நிலைமைக்கு நான் இருக்கிறேன்னா அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் அது அண்ணன் சேகர் பாபு அவர்கள். அதை உண்மையை சொல்லியாகணும். அப்போ என்ன ஆகுதுன்னா, ஆனால் ஒரு காலகட்டத்தில் ஒரு ப்ரெஷர் காரணமாக அவர் என்னை கட்சியிலேருந்து பதவியிலேருந்து எடுத்துட்டார். அந்த வட சென்னை மாவட்ட மகளிர் அணி செயலாளர் பொறுப்புலேருந்து அவர் எடுத்துடுறாரு. ஒன்றும் பண்ண முடியல அவரால். எடுத்துடுறாரு. எனக்கு அடுத்து அந்த லிஸ்ட் வரும்ல, நமது எம்ஜிஆர் லிஸ்ட் வரும்போது என் பேர் இல்லை. எனக்கு அப்போ தான் முதல்ல எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அது இருக்கும்போது எனக்கு அதனோட வேல்யூ தெரியல. அது போனவொடனே ஐயோ என்னது இது, நான் என்ன தப்பு பண்ணேன், என்ன எதுக்கு எடுத்தாங்க அப்படின்னு மாதிரி ஒரு மாதிரி கோவம் வந்துடுச்சு. அப்போல்லாம் அண்ணெல்லாம் சேகர்பாபனுக்கெலாம் ஃபோன் பண்ணால் அவரே எடுப்பார். இப்போ இருக்கிற மாவட்ட செயலாளர் மாதிரிலாம் கிடையாது, ரொம்ப எளிமையானவங்க. அண்ணனுக்கு ஃபோன் பண்ணால் சபரிமலையிலேருந்து எடுத்து பேசுதாருங்க. அண்ணன் சாரி அண்ணா உங்கள்கிட்ட எங்கே இருக்கீங்க அண்ணா அப்படின்னா, சபரிமலையில் இருக்கம்மா அப்படின்னாரு. ஆனால் என்னண்ணே லிஸ்ட்டில் என் பேர் இல்லைண்ணா. ஆமாம்மா சாரிம்மா அப்படின்னாரு. என்னண்ணே இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு. இல்லைம்மா சரி மெட்ராஸ் வந்து பார்த்துக்கலாமான்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டார். ஐ குட் வெரி வெல் ஃபீல் தட் ஹி வாஸ் ஃபீலிங் சாரி ஃபார் மை ஒமிஷன் இன் த நியூஸ் பேப்பர். அது எனக்கு புரியுது அது. பட் இஸ் அ நைஸ் மேன். அதனால நான் வச்சுட்டேன், ஃபோன் வச்சுட்டேன். நேரே எனக்கு கோவம் வந்தது. அன்றைக்கி புரட்சி தலைவி அம்மா அவர்கள் நம்ம ஆஃபீஸ்க்கு வராங்க, தலைமை கழகத்துக்கு வராங்க. எனக்கு வந்த கோவத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் எப்பயுமே என்னை வந்து பெரியவளாகவும் நினச்சிக்க மாட்டேன், சின்னவளாகவும் நினச்சிக்க மாட்டேங்க. நான் மனசில் பட்டது பேசுகிறேன், அந்த மாதிரி ஆள். நான் நேராக போனேன், அங்கே நின்னேன். அம்மா வந்து ஏதோ ஒரு வேலையாக உள்ளே போனாங்க. இப்போ உங்களுக்கு தான் தெரியுமே, அம்மா வர்றது எல்லாமே திருவிழா மாதிரி தான் நடக்கும். தொண்டர்கள் எல்லாம் குமிஞ்சிட்டு எல்லாம் முடிச்சுட்டு வந்து காரில், இது ஜூனியர் விகடனில் ரிப்போர்ட் ஆகிருக்கு, அதனால தைரியமாக உங்கள்கிட்ட அதை பற்றி நான் பேசுகிறேன். நீங்கள் அந்த காலகட்டத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா இது இருக்கும். ஓகே, அப்போ காரில் ஏறும்போது நான் இப்படி சும்மா எல்லாருக்கும் வணக்கம் வச்சுட்டு வந்தாங்க. நான் சொல்ல அம்மா அப்படின்னு, என்ன அப்படின்னாங்க. அம்மா என்ன பதவியிலேருந்து பொறுப்புலேருந்து எடுத்துட்டாங்கம்மா கட்சி. அப்படியே ஐ குட் see that shock in her face. நான் உங்களை ஒன்று கேட்குறேங்க, 1.5 கோடி தொண்டர்கள், எவ்வளோ பெரிய தலைவர் இந்தியா, ஏனே சாரி அதாவது இந்தியாவே உற்று பார்க்கின்ற மோடி அவர்களே அவங்க வீட்டுக்கு வரக்கூடிய அளவுக்கு ஒரு மிகப்பெரிய தலைவர். அவங்க வந்து எனக்காக கவலைப்படணும், உங்களுக்கு தலையெழுத்திருக்கா? இது எதுக்காக சொல்லுறேன்னா, எவ்வளோ எளிமையானவங்கன்றதை பார்த்துக்கோங்க. இதை விட எளிமையாக ஒரு தலைவர் இருக்க முடியும். நான் வட சென்னை மாவட்ட மகளிர் அணி இணை செயலாளருங்க. அது ஒன்று ரொம்ப சாதாரண பொறுப்பு. இப்போல்லாம் அந்த பொறுப்பை நியூ கமர்ஸ்க்கு கொடுத்தா வாங்கிக்க கூட மாட்டாங்க. நாங்கள்லாம் தங்கத்தட்டில் வச்சு கொடுத்த பரிசு மாதிரி நாங்கள்லாம் ஏற்றுப்போம். ஏன்னா எங்களுக்கெல்லாம் இவ்வளோ பெரிய அங்கீகாரம் கொடுக்குறதே நாங்கள்லாம் பெருமையாக நினைப்போம். ஆனால் இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் எல்லாம் எந்த பொறுப்புலாம் எனக்கு வேணாம், எனக்கு மாவட்ட அளவில் செயலாளராக போடுங்க, இல்லைனா மாநில அளவில் பொறுப்பு கொடுங்கலாம் கேட்பாங்க. நான் அந்த மாதிரி சின்ன பொறுப்பில் இருந்தேன். சசிகலா புஷ்பாலாம் கட்சிக்குள்ளே வரும்பொழுதே இளைஞர் பாசறை மாநில துணை செயலாளர், நான் இணை செயலாளர், அவங்க துணை செயலாளர். நான் 20 வருஷம் கழிச்சு வாங்குகிற போஸ்ட்டை அவங்க முதல் நாளே வாங்கிட்டு வராங்க. அப்புறம் என்னாச்சு, அம்மா கிட்ட நான் வந்து தைரியமாக பேசுகிறேன். நான் சொல்கிறேன், அம்மா என்னை பொறுப்புலேருந்து என்னாச்சு அப்படின்னாங்க. இல்லைம்மா என்ன பண்ணாங்கன்னு தெரியலம்மா. மாவட்ட செயலாளர் யார் அப்படின்னா, அம்மா சேகர் பாபுமா அப்படின்னு. நேர அந்த பின்னாடி ஒரு காரில் ஒரு செக்யூரிட்டியோ யாரோ உட்காந்துருப்பாங்க. கூப்பிட்டு எழுதிக்கோ
என்ன பொறுப்பில் இருந்த நீ அப்படின்னோன்னா, நான் அம்மா வடசென்னை மாவட்ட மகளிர் அணி. அதே பொறுப்பு தம்பி எழுதிக்கோப்பா, மீண்டும் நியமிக்கப்படுகிறார் எழுது. அங்கேயே எழுதினாருங்க அவர். எழுதிட்டு இதை உடனே நமது எம்ஜிஆரில் நாளைக்கு வரணும் இது, ஓகே நீ போ அப்படின்னு என்னை பார்த்து கோவமாக சொன்னாங்க. அவரு பொறுப்பு விட்டு நீங்கிறதுக்கு என்னை பார்த்து கோவமாக சொன்னாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாயிட்டேனுங்க நான். அடுத்த நாள் வந்தாச்சு எனக்கு பொறுப்பு. அவர் இதில் இருக்காரு, சபரிமலை இருக்காரு, எனக்கு இங்கே பொறுப்பு வந்துருச்சு. நமது எம்ஜிஆரில் வந்துருது, மீண்டும் நியமிக்கப்படுகிறாருன்னு வந்துருச்சு. இது ஒரு உதாரணம் தான். இது மாதிரி எனக்கே எத்தனையோ நடந்திருக்கு, எல்லாருக்கும் எத்தனையோ நடந்திருக்கு. இன்னொரு ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க. அம்மாவோட எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எனக்கு 10 எபிசோட் பண்ணணும், அவ்வளோ நடந்திருக்கு எனக்கு. ஒரு தடவை என்ன ஆகிப்போச்சு, நான் அந்த பின்னி ரோடு இருக்குல்ல, அம்மாவோட வீடு இருக்குல்ல, அந்த பின்னி ரோடு முனையில் ஒரு ஒற்றை ரோஜாவோட நின்றுட்டு இருந்தேன். அவங்க என்ன பண்ணிட்டாங்க, கான்வாயை நிறுத்தி என்கிட்ட பூ வாங்கிட்டாங்க. அப்புறம் என்கிட்ட போலீஸ் அண்ணன் சேகர் பாபு எல்லாருமே வந்துட்டாங்க. இந்த பாருங்கள், இனிமேல் பின்னி ரோடு முனையிலெல்லாம் நிற்காதீங்க, திடீர்னு அம்மா கான்வாயை நிறுத்தி உங்ககிட்ட பூ வாங்கினாங்கன்னா ஆக்சிடென்ட் ஆகிடும், பின்னாடி வர கார் இடிச்சிரும், தயவுசெய்து இங்கெல்லாம் நிற்காதீங்க, நாங்கள் சொல்கிறதுலாம் நீங்கள் நிற்கணும்னாங்க. இது அவங்களோட ஏங்க, நான் ஒரு சாதாரண தொண்டருங்க, என்னை நிறுத்தி ஒரு ஒற்றை ரோஜாவை வாங்கிட்டு போகணுன்ற அவசியமே அவங்களுக்கு இல்லை. கேட்கலாம், அதனால என்னன்னு கேட்கலாம். நம்ம அந்த நிலைமையில இருந்து பார்த்தா தான் தெரியும் அவங்களுக்கு எவ்வளோ உடல் உபாதைகள் இருந்தது, அவங்களுக்கு எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தது, அவங்களுக்கு மனப்பிரச்சனைகள், பணப்பிரச்சனைகள், கட்சி பிரச்சனைகள், அரசியல் ஆட்சி பிரச்சனை, சென்ட்ரல் கவர்மெண்ட் ப்ராப்ளம், எவ்வளோ கேஸுங்க. அதுதான் நான் சட்டமன்றத்தில் கூட நான் ஒரு ஒரு உரை நிகழ்த்திருப்பேன். உம்மேல் வழக்கு போட்டார், உம்மை வாளா விருக்க சதி செய்தார், அத்தனை முடைத்து வந்தீர், புத்துயிராய் பிறந்து வந்தீர்னு நான் சொல்லியிருப்பேன். அம்மாவை பற்றி நான் பேச ஆரம்பித்தேன்னா எனக்கு கவிதை அப்படியே வாயிலேருந்து கொட்டும். இது எத்தனை பேருக்கு நடக்கும், அதை நினைக்கிறீங்க லைஃப்பில் நீங்கள்? இப்போ நான் எல்லாரையும் பற்றி கவிதை எழுத சொன்னேன், என்னால் எழுதிட முடியுமா, இல்லை கவிதை சொல்லிட முடியுமா? நான் எழுதியே படிச்சதில்லை, எல்லாமே நானே சொல்லுவேன். ஆனால் மோஸ்ட்லி அவங்க ஒரு பிரைவேட் பர்சன், யாருமே நெருங்க முடியாது. ஷீ இஸ் an intellectual, she is an intellectual. செல்வ சீமாட்டி அப்படி இப்படின்னு விமர்சிப்பாங்க. ஐயோ ஏங்க, நான் நிஜமா சொல்றேங்க, அவங்க ரொம்ப எளிமையான, அவங்க உடை ரொம்ப எளிமை, எல்லாமே ரொம்ப எளிமைங்க. நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும், நீங்கள் கான்டெக்ஸ்டுவலாக தான் எதுவுமே புரிஞ்சுக்கணும், ஓகேவா? இப்போ அவங்க பிறவிலேயே பிறந்ததே ரொம்ப செல்வ செழிப்பில் பிறந்தவங்க. அவங்க மைசூர் மகாராஜாவோட அந்த இதில் ஜெய விலாஸ் லலித விலாஸில் தான் அவங்க பிறக்கிறாங்க. அவங்க தாத்தா ஒரு பெரிய டாக்டர், அவங்க அப்பா பெரிய பணக்காரன், அவங்க அம்மா ஒரு நல்ல குடும்பத்துலேருந்து, பெரிய பணக்கார குடும்பம், ஓரளவுக்கு வசதியான குடும்பத்துலேருந்து வந்தவங்க. ஏதோ நடக்குது. அதுக்கப்புறமா அவங்க பெங்களூருக்கு வராங்க. அதுக்கப்புறம் அவங்க முதல்ல படித்தது பிஷப் காட்டன் ஸ்கூலு. அது எவ்வளோ பெரிய ஸ்கூலு, அதிலெல்லாம் கான்வென்ட்டில் அந்த காலத்தில் சேர்த்து விட்ருவாங்களா? ஏதோ நல்ல வசதியான குடும்பம். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா சர்ச் பார்க்கில் படிச்சிருக்காங்க. அப்புறம் ஸ்டெல்லா மரிஸ், இதெல்லாம் பணக்காரத்தை இதுதானே எல்லாமே. அப்புறம் 16 வயசில் நடிகை ஆயிடுறாங்க, நிறையா சம்பாதிக்கிறாங்க, நம்பர் 1 ஸ்டார், லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் சம்பாதிக்கிறாங்க. ஸோ அவங்க பணத்திலேயே தான், அவங்க பணத்தோட தான் வாழ்ந்திருக்காங்க. ஆனால் அந்த பணம் அவர்களுக்கு கொஞ்சமாவது அவங்கள மாற்றியதானா? இல்லை. அதைத்தான் நான் எளிமைன்னு சொல்ல வரேன். நான் திருப்பி பணம் இருக்குன்றதுனால ஒருத்தர் படோடாபம் ஆகிட மாட்டாங்க. அவங்க திடீர் பணக்காரங்க கிடையாது. அவங்க பிறந்த டாக்டர் ரங்காச்சாரியாரோட பேத்தி தானே அவங்க. அவர் மைசூர் மகாராஜாக்கே அவர் வைத்தியர், சர்ஜன். அவர் சர்ஜன் அந்த காலத்திலேயே. ஸோ அவரோட பேத்திங்கிற போது அவங்க ஒரு பெரிய நல்ல குடும்பம். பெங்களூர்லேருந்து அவங்க ட்ரெயின்லாம் ஏறி வரலைங்க. ட்ரெயினா வந்திருப்பாங்க, அதாவது ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஏசி கம்பார்ட்மெண்ட்டில் வந்திருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த காலத்தில் அதான் மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட். ஃப்ளைட்டில் கூட வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவங்க சித்தி வேற ஏர் ஹோஸ்டர்ஸ் வேறு, அநேகமாக அவங்கள ஃப்ளைட்லேயே கூட தூக்கின்னு வந்திருப்பாங்க. அது கூட வாய்ப்புகள் இருக்கிறது சின்ன வயசுலேயே. ஸோ சரி, அது ஒரு பக்கம் விட்டுருவோம். இந்த வைகை செல்வன் மேட்ரு உங்களுக்கு நான் ஒன்று சொல்கிறேன். அது என்ன ஆயிடுத்துன்னா, நான் எம்எல்ஏலாம் அவங்க எவ்வளோ எளிமையானவங்களுக்கு இது இன்னொரு உதாரணமாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். எனக்கு மட்டும் இப்படி பண்ணிட்டாங்கன்றதுனால இல்லை. நீங்கள் இந்த மாதிரி ஒரு கட்சி தொண்டர், உண்மையான தொண்டர் கேட்டிங்கன்னா 10 கதை உங்களுக்கு வரும். இந்த மாதிரி எனக்கு அம்மா அப்படி பண்ணாங்கன்னு என்னோட கதையை தான் நான் உங்களுக்கு சொல்ல முடியும், மற்றவங்க கதையை நான் உங்களுக்கு சொல்ல முடியாது இல்லையா? ஓகே, நான் எம்எல்ஏ இது எம்எல்ஏ ஆகிறதுக்கெல்லாம் முன்னாடி 2006க்கு முன்னாடி சொல்கிறேன். அம்மாவோட முதல் பீரியடில் இந்த சேகர்பாபு அண்ணனுடைய நான் விஷயம் சொன்னேன். திரு வைகை செல்வன் அவர்களுக்கு நான் எம்எல்ஏ ஆனதுலேருந்து என்னோட போட்டி போடுறது தான் அவருக்கு முழு நேர வேலை. ஏன்னா அவரும் எம்எல்ஏ, நானும் எம்எல்ஏ. அவர் இளைஞர் பாசறை செயலாளர், நான் இளைஞர் பாசறை இணை செயலாளர். அது தவிர பார்த்தீங்கன்னா சென்னையோட நிலைமை எப்படி இருந்ததுன்னா, 2 பெண் அமைச்சர்கள், திருமதி கோகுலேந்திரா, திருமதி வளர்மதி அவர்கள். அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு நிலைமை எப்படி வந்துருச்சுன்னா,
கோகுலேந்திரா அவர்களையோ அல்லது திருமதி வளர்மதி அவர்களையோ ரிமூவ் பண்ணினா அந்த இடத்துல ஒரு பெண்ணை தானே போடணும். ஏன்னா விமன்ஸ் கோட்டா வருது, மெட்ராஸ் கோட்டாவும் வருது. மூணாவது இளைஞர் பாசறை கோட்டான்னு ஒன்று இருக்குது. ஆமாம், எப்படின்னா ஒரு ஒரு அணியிலேருந்தும் ஒரு ஒரு அமைச்சர் போடுவாங்க, ஒரு ஒரு மாவட்டத்துலேருந்து ஒரு அமைச்சர் போடுவாங்க. இதெல்லாம் ஒரு மாதிரி இன்டர்லிங்க்டாக வரும். அது ஒரு ஒரு காம்ப்ளெக்ஸ் சிஸ்டம். அது வந்து நீங்கள் அரசியல்லே ஒரு 20 வருஷமாக ஊர்னா தான் அது உங்களுக்கு புரியும். சென்னைக்குன்னு ஒரு கோட்டா இருக்கும், பெண்களுக்குன்னு ஒரு கோட்டா இருக்கும். அந்த அணி, அதாவது வழக்கறிஞர் பிரிவு, இளைஞர் பிரிவு, இளைஞர் அணி, நான் இளைஞர் பாசறை, வைகை செல்வனும் இளைஞர் பாசறை, இதுக்குன்னு ஒரு கோட்டா இருக்கும். ஸோ இப்போ இது என்ன ஆகுதுன்னா, இது 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 தொடர்ந்து என்ன ஆகிட்டு வருதுன்னா, இது எல்லாத்துக்கும் நான் எலிஜிபிளாக வந்துக்கிட்டே இருக்கேன். அதாவது வைகை செல்வன் எடுத்தால் என்ன போடணும், இளைஞர் பாசறைங்கிற முறையில். மெட்ராஸில் ஏதாவது ஒரு மந்திரி எடுத்தால் என்ன போடணும், ஏன்னா மெட்ராஸ்க்கு மந்திரி ரெப்ரசன்டேஷன் இல்லைன்னா நான் வந்துடுவேன் இல்லையா. ஏன்னா அப்போ வந்து 16 எம்எல்ஏல 4 தேமுதிகன்னு நினைக்கிறேன், 2 என்னமோ திமுக, 2 வந்து கம்யூனிஸ்ட்டு, 8 போயிடுது. 8ல் வந்து ஆல்ரெடி 2 பேர் அமைச்சர், செந்தமிழ் ஏற்கனவே மந்திரியாக இருந்துட்டாரு. இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள். ஓகே, ஸோ அப்படி பார்க்கும்பொழுது எனக்கு என்ன, எஸ்பெஷலி பெண்ணுங்கிற முறையில் எனக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருந்த மாதிரி ஒரு காலகட்டம் அது. வைகை செல்வன் ரொம்ப பயந்துட்டார். எப்பயும் நம்ம எடுத்தாலும் உடனே அடுத்து இவங்களை போட்டுருவாங்களான்ற மாதிரி ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிட்டார். அதனால் என்ன பண்ணார், பயங்கரமாக ஒர்க் பண்ணி என்ன பண்ணார், என்னை வந்து இளைஞர் பாசறை இணை செயலாளர் பொறுப்புலேருந்து நீக்கிட்டார் வைகை செல்வன் அவர்கள். நீக்கினவொடனே நான் அதை பற்றி கவலையப்படலை. பிகாஸ் எனக்கு தான் அம்மாவை பற்றி நல்லா தெரியுமே. இந்த தப்பான வேலையெல்லாம் பண்ணி நீக்கினாலாம் அம்மா கிட்டலாம் நடக்காதுன்றது எனக்கு நல்லாவே தெரியும். அதனால் நான் கவலையப்படாமல் பேசாமல் இருந்தேன். அப்போ வந்து என்னை நீக்கிட்டாங்க. அது எல்லா பத்திரிகையிலையும் வந்திருக்கு, ராஜலட்சுமி நீக்கம். அது என்ன காரணம், இளைஞர் பாசறை ஏன் நீக்கினார், தினமலர்லாம் பெரிய நியூஸாக போட்டான். என்ன ஏன்னா ஒரு எம்எல்ஏவா வேற இருக்கேன் இல்லை நான், ஏன் அப்படின்ற மாதிரி ஒரு பரபரப்பாயிடுச்சு. நான் கவலை. நான் அன்னைக்கு காலையில் அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த எம்ஜிஆர் வைர விழா வளைவுன்னு ஒன்று திறந்தாங்க அங்கே பீச் ரோடில். அதுக்கு அந்த நிகழ்ச்சிக்கு நான் போயிட்டேன். அது முடிச்சுட்டு அவங்க சட்டமன்றத்துக்கு போனோம், நானும் சட்டமன்றத்துக்கு போனோம். அங்கே நின்றுட்டுருக்கேன். அங்கே நின்ன உடனே அப்படியே கார்லேருந்து என்னை பார்த்தாங்க பாருங்கள். பார்த்துட்டு அப்படியே ஷாக் ஆகிட்டாங்க. ஏன்னா அவங்களால டைஜஸ்ட் பண்ணவே முடியல. ஏன்னா அவங்க நமது எம்ஜிஆர் பார்த்துட்டு தான் வந்திருக்காங்க, என்னை நீக்கியாச்சுன்னு அவங்களுக்கு தெரியும். இவங்க அப்படியே யோசிக்கிறேன், அப்படியே பார்க்குறாங்க, இவங்க என்ன தப்பு பண்ணியிருப்பா, ஏன் நம்ம போய் இவ்வளோ நீக்கிறதுக்கு கையெழுத்து போட்டோம். இவருக்கு கொடுத்துருக்காரு, ரெப்ரசன்டேஷன் கொடுத்துருக்காரு, அதில் கையெழுத்து போட்டிருக்காங்க. நம்ம ஏன் பண்ணோம், இவ தப்பு பண்ணுற ஆள் ஏதோ நினச்சிட்டாங்க போல இருக்குது. நினச்சிட்டு நேராக கோட்டைக்கு போயிட்டாங்க. கோட்டைக்கு போனால் நம்ப மாட்டீங்க, உடனே எனக்கு 10 ஃபோனு, உடனே வாங்க அம்மா அவங்கள பார்க்கணுன்றாங்கன்னு சொல்லிட்டு. இது மாதிரி நிறைய தடவை நடந்திருக்கு. திருமலை சாமின்னு ஒரு எஸ்பி என்னை கூப்பிட்டு, அம்மா உடனே உங்களை கூப்பிட்டு வராங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஜீப்லேயே ஏற்றின்னு போனாங்க. இந்த வாட்டி என்ன பண்ணாங்க, நீங்கள் வாங்க அம்மா வெயிட் பண்ண இது பண்ணிவிட்டு கோட்டைக்கு ஓடினேன். அப்புறம் அம்மா இருந்தாங்க, மூத்த அமைச்சர்கள், பெயர்களை சொல்லலாம் என்று நினைக்கிறேன். அண்ணன் ஓபி அண்ணன் அவர்கள், அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள், கேபி முனுசாமி அவர்கள் நினைக்கிறேன், நத்தம் விஸ்வநாதன், 4 பேர் இருந்தாங்க. எடப்பாடி அண்ணன் இருந்தார் என்று தான் நினைக்கிறேன். நான் 4 அணியில் அவர் இருப்பார். அவரோ அல்லது நத்தம் விஸ்வநாதன் யாரோ ஒருத்தர், இல்லை சரியாக ஞாபகம் இல்லை. அவங்க 4 பேர் முன்னாடி எனக்கு விசாரணை நடந்தது. எனக்கு விசாரணை நடந்துட்டு அவங்க டைரக்டா அம்மா தான் கேட்குறாங்க, இங்கே உட்காந்துருக்காங்க, கேள்வி நான் பதில், இவங்க 4 பேரும் சாட்சி, இப்படி உட்காந்துருக்காங்க. 4 பேரும் 4 அணி உட்காந்துருக்காங்க. ஓகே, அங்கே அம்மா உட்காந்துருக்காங்க, என்னை நிற்க வச்சு தான் பேசுனாங்க. உன் மேலே இந்த மாதிரி ஒரு சின்ன குற்றச்சாட்டு, ஒரு சின்ன ஏங்க அந்த குற்றச்சாட்டை கேட்டால் சிரிப்பே வந்துடுங்க, சாதாரண குற்றச்சாட்டு ஒன்று சொல்லி நான் எப்படி பேசியிருக்கேன் பாருங்க. அது பரவாயில்ல, இப்போ சொல்லலாம், ஏன்னா அம்மா அவர்கள் இல்லை, அதனால் நான் தைரியமாக பேசுகிறேன். அம்மா இருந்தால் என்னால் பேச முடியாது, கொன்னே போட்டுருவாங்க. ஓகே, என்ன தெரியுமா கேட்டாங்க, ஆமாம் நீ என்ன இந்த இளைஞர் பாசறை தமிழ்நாடு முழுக்க நாங்கள் டூர் போனோம், இதை வைகை செல்வன் அவர்கள் பேசுவார், நானும் பேசுவேன், எல்லா மேடையிலையும் நான் பேசுவேன். ஒரு மாவட்டமாக போனோம். அப்போ வந்து கட்சி மாவட்டம் 52 நினைக்கிறேன், 52 மாவட்டத்துக்கும் போகணும், வாரத்துக்கு ஒரு மீட்டிங் போயிட்டு வரணும். கோவை, கோயம்புத்தூர், அங்கே திருநெல்வேலி, கன்னியாகுமரி, எங்கெங்கேயோ போவோம் நாங்கள். அந்தந்த மாவட்ட செயலாளர், அந்த மாவட்ட மந்திரிகள் வருவாங்க, இவர் இருப்பார், வைகை செல்வன் அவர்கள் முக்கியமான உரையை நிகழ்த்துவார். அதற்கு முன்னாடி என்னை பேச அனுமதிப்பார்கள், ஏன்னா நான் தான் சீனியர் மோஸ்ட் இணை செயலாளர் இளைஞர் பாசறைக்கு. அண்டு முதல்லேருந்து இருந்ததும் நான் தான். டாக்டர் வெங்கடேஷ் இருக்கும்பொழுது என்னை நியமித்தாங்க. டாக்டர் வெங்கடேஷ் எடுத்த உடனே ஆக்டிங் செயலாளராக நான் ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேரை மாற்றுறாங்க, என்னை மட்டும் மாற்றவே இல்லை. கடைசியில் இப்போ இப்போ தான் என்னை மகளிர் அணி செயலாளராக போட்டிருக்காங்க. அதை நீக்கிட்டு அம்மா இறந்து போய் 7-8 வருஷம் 5-6 வருஷம் கழிச்சு தான் என்னை நீக்கியிருக்காங்க அந்த பொறுப்புலேருந்து. அம்மா போட்ட பொறுப்பை நீக்கவே இல்லை. அம்மா 2008 9 போட்டாங்க, அந்த பொறுப்பை எனக்கு நீக்கவே இல்லை. அங்கே விசாரணை நடக்குது. அம்மா வந்து கேட்டாங்க, ஆமாம் நீ போகிற இடத்துலலாம் எதுக்கு இவ்வளோ படாடாபோ,
எதுக்கு இவ்வளோ செலவு அப்படின்னு நீ கேட்டியா அப்படின்னாங்க. நான் எனக்கு நிஜமாக நான் நடந்துட்ட விதம் வந்து எனக்கு இப்போ நினச்சா ரொம்ப பயமாக இருக்குது. இப்படிலாம் ஒருத்தர் ஒரு அம்மா கிட்ட ஒருத்தர் நடக்க முடியுமா? நான் அப்படி சிரிச்சிட்டேங்க. சிரிச்சிட்டு சத்தம் போட்டு சிரிக்கல பண்ணிட்டு, அம்மா உங்களுக்காக வந்து ஒரு நிகழ்ச்சி நடந்தால் சந்தோஷப்படுற முதல் ஆள் நான் தாம்மா, நான் எப்படிம்மா அப்படி சொல்லுவேன். என்னங்க ஒரு ஒன்றுத்துக்குமே ஒரு புண்ணாக்குக்கு உதவாத ஒரு ரீசனை போய் சொல்லியிருக்காரு. அந்த நிகழ்ச்சியெல்லாம் பார்த்துட்டு நான் வைகை செல்வன் அவர்கள் சொல்லியிருக்காங்க அம்மா கிட்ட, அவங்க ஏன் இவ்வளோ படாடோபமாக பண்ணுறீங்க, எதுக்கு இவ்வளோ கிராண்டாக ஏன் இவ்வளோ செலவு பண்ணுறீங்கன்னு நான் சொன்னேன்னா, என் காசா நான் கொடுக்குறேன்னா. ரெண்டாவது, அம்மாவுக்கு நல்ல நிகழ்ச்சி நடத்தால் சந்தோஷப்பட போகிற முதல் ஆள் நான் தான். ஏன்னா அம்மாக்காக நான் மிக மிக இப்போ பிரம்மாண்டமான நிகழ்ச்சிகளை நான் எம்எல்ஏ ஆகிறதுக்கு முன்னாடியே நடத்தியிருக்கேன். ஸோ நீங்கள் சொன்னதுக்கு என்ன ரியாக்ட் பண்ணாங்க? இப்படி பண்ணிட்டு என்னால் நம்பவே முடியலம்மா, இதெல்லாம் ஒரு ரீசனாக சொல்லியிருக்காங்க, அந்த மாதிரி ஆளே நான் இல்லை, உங்களுக்கு நல்லா தெரியும் அப்படின்னு 4 பேர் உட்காந்துருக்காங்க. அங்கே அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் இருந்தார், அது எனக்கு நிச்சயமாக தெரியும். செங்கோட்டையன் அவர்களும் இருந்தார் என்று நினைக்கிறேன். சாமி, நத்தம் விஸ்வநாதன், எடப்பாடி அவர்கள் இருந்தார் என்று நினைக்கிறேன். நிச்சயமாக 2 ஓபிஎஸ் அண்ட் எடப்பாடி நிச்சயமாக இருந்தால், மற்ற 3 பேரில் யாரோ 2 பேர் இருந்தாங்க. அப்புறம் வந்து என்ன பண்ணாங்க, அப்படியா சரி ஓகே, வெங்கட்ரமணன் அவருக்கு ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருந்தார், அவங்களோட பிஏ ஒருத்தர் இருப்பான், வெங்கட்ரமணன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெல்லை அமுக்குனாங்க. அவர் வந்தார். வைகை செல்வனை உடனே வர சொல்லுங்க. வேற நீங்க இருந்துகிட்டே அப்படியே நின்றுட்டு இருக்கேன், நான் செல்ல மாதிரி நின்றுட்டு இருக்கேன். சொல்லிட்டு அங்கேயே இது கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷம் இந்த விசாரணை நடந்தது. அப்படியே நிற்கிறேன். என்னன்னா இங்கே அம்மா, நான் இங்கே 3 அடி தள்ளி நிற்கிறேன், இவங்க ஒரு 4 அடி தள்ளி உட்காந்துருக்காங்க. 4 பேரும் வாயை திறக்கல. விசாரணை நடக்கு. ஒரு சாதாரண ஒரு எம்எல்ஏ, பைசா கூட சம்பாதிக்க இல்லாத, ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாத ஒரு எம்எல்ஏ. அம்மா நினச்சா 100 பேரை உருவாக்கலாம். ஆனால் அவங்களுக்கு ஒரு சாதாரண ஆள், அவங்க ஜாதி அடிப்படையில் பண்ணாங்கன்னா சொல்லவே முடியாதுங்க. நான் என்ன ஜாதின்னு கூட அவங்க தெரியாது, உண்மையாக சொல்கிறேன். எனக்கு தான் தெரியும் நான் அவங்க ஜாதின்னு, ஆனால் அவங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு எல்லா தொண்டர்களும் ஒன்று தான். யாருக்கு என்ன நடந்தாலும் அந்த இடத்துல வருவாங்க. அதை கிருஷ்ண பரமாத்மா மாதிரி புரட்சி தலைவி அம்மா எங்கே நடந்தாலும் சம்பவாமி யுகே மாதிரி அங்கே வந்து நிற்பாங்க. அதான் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய தலைமை பண்பு. அதுக்கு தான் நான் இன்றைக்கும் அவங்கள நினச்சி அவ்வளோ ஃபீல் பண்ணுறேன். ஓகே, அப்புறம் என்ன பண்ணேன், வெங்கட்ரமணனை அவர்களை கூப்பிட்டு, திரு வெங்கட்ரமணன் அவர்களை கூப்பிட்டு, வைகை செல்வனை உடனே வர சொல்லுங்க அப்படின்னா, அவரில் அம்மா அவர் டூரில் இருக்காருமா அப்படின்னு. சரி, வந்தவொடனே கான்டாக்ட் பண்ண சொல்லுங்கள், உடனே பண்ண சொல்லுங்கள், கிளம்பி வர சொல்லுங்கள் எங்கே இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி நீ போ நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னாங்க. அப்புறம் அவங்க ஏதோ டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க மூத்த அமைச்சர்களோட ஏதோ பேசுகிறேன். நான் அம்மாவை வணங்கிட்டு நன்றிம்மா அப்படி சொல்லிட்டு வெளில வந்துட்டேன். நம்ப மாட்டிங்கங்க, டிவியில் ஸ்க்ரால் ஓடுது, ராஜலக்ஷ்மி எம்எல்ஏ இளைஞர் பாசறை இணைச் செயலாளர்கள் மீண்டும் நியமிக்கப்படுகிறார். நேத்திக்க கட்சி பதவி பறிப்பு, இன்னைக்கு நியமனம், தினமலரில் அடுத்த நாள் தினமலர், அது இதெல்லாம் தினகரன்லாம் என்ன தெரியுமா சொல்கிறேன், என்ன மர்மமாக இருக்கிறது, நேற்று பதவியை பறித்து இன்று பதவியை கொடுத்திருக்கிறாரே, என்ன மர்மம்னா இதான் மர்மம். ஸோ தப்பு செஞ்சால் நடவடிக்கை, தவறா ஒருத்தர் மேல குற்றச்சாட்டு பண்ணாலும் அதையும் வந்து முறியடிச்சிருவாரு. அதெல்லாம் அவங்கள மாதிரி எல்லாம் வந்து நியாயம் வழங்குறதுக்கெல்லாம் இனிமே ஒரு கிங் சாலமன்லாம் சொல்லுவாங்க, மனுநீதி சோழன்லாம் சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு ஈக்குவலான ஒரு மன்னர் சொல்லலாம், முதலமைச்சர் ஒரு மன்னருக்கு ஈக்குவலாக நம்ம சொல்லலாம். ஸ்டாலின்லாம் இப்படி இருக்காரு, மொக்கையா இருக்காரு, புரட்சி தலைவி அம்மாட்ட கற்றுக்கணும். அவரெல்லாம் அரசியல் எப்படி நடத்துறது, கட்சி எப்படி நடத்துறது, ஆட்சி எப்படி நடத்துறது கற்றுக்கணும். அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்கிறேன் கேளுங்க. இதனோட தொடர்ச்சியாக அவர்கள் திருமதி காயத்ரி அவர்கள், வீணை காயத்ரி அவர்கள் சம்பந்தப்பட்ட விவகாரத்திலையும் அவர் சரியாக நடந்துக்கலன்ற ஒரே காரணத்துக்கு மந்திரி பதவியிலிருந்து தூக்கப்பட்டார் வைகை செல்வன். இதை பற்றி நியூஸ் இருக்குது, இதை பற்றி நியூஸ் வந்திருக்கு. வைகை செல்வன் அவர்கள் புலம்பிக் கொண்டிருக்கிறார், ராஜலட்சுமி அவர்களை உடைய பதவியை பறித்ததிலிருந்தே நமக்கு தொடர்ச்சியாக இறங்குமுகம்தான். இப்படி இருப்பான்னு பார்த்தால் ஊகா முள்ளாக குத்தி விட்டாரே ராஜலட்சுமி அப்படின்னு சொல்லி இதுவும் நியூஸ் பேப்பரில் வந்திருக்கு. புரியுதா? அதாவது அவரை வீழ்த்தி விட்டு தான் மந்திரியாகவே தொடரலாம் என்று பார்த்தால் ஊகா முள்ளாக வந்து குத்தி விட்டாரே ராஜலட்சுமி என்று அந்த பத்திரிகையில் இவர் வைகை செல்வனை பற்றி, வைகை செல்வன் பதவி போன ரகசியம் அப்படின்னு சொல்லிட்டு என்னை பற்றியும் திருமதி வீணை காயத்ரி அவர்களை பற்றியும் எழுதியிருக்குது. அதில் ஜெயலலிதா அவர்கள் திட்டுவாங்கன்னு சொல்லுவாங்க. அதாவது எம்ஜிஆர் அவர்கள் மேலே ஒரு இது இருக்கும், எம்ஜிஆர் அவர்கள் கூப்பிட்டு அடிப்பார், தோட்டத்துக்கு வாங்கன்னு சொன்னாலே எல்லாருக்கும் வந்து கை காலம் நடுங்க ஆரம்பிச்சிடும், ஒரு நல்ல ஒரு கட்டுமஸ்தான உடம்பு, அடிக்க கூட செய்வார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு மந்திரியை கூட அடித்தார், அவர் ஏதோ ஊழல் செஞ்சுட்டாருன்னு அடித்தாருலாம் சொல்லுவாங்க. ஜெயலலிதா அவர்கள் திட்டுவார் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கிறோம்.
எந்த மாதிரியான திட்டு இருக்கும்? குறிப்பா வந்து அவர் வந்து ஆங்கிலத்தில் தான் தனியா தனிப்பட்ட முறையில் பேசுவாங்கன்னு சொல்லுவாங்க. என்கிட்ட ஃபுல்லா இங்கிலீஷ்ல தான் பேசுவாங்க. ஆமா, அவருடைய ஆங்கில புலமை எப்படி, அவர் திட்டுறது எப்படி? ஐயோ பயங்கரமா இருக்குங்க. அவங்க ஆங்கில புலமைக்கெல்லாம் எல்லையே கிடையாது. என்கிட்ட ஒரு தடவை 45 மினிட்ஸ் பேசிட்டு இருந்தாங்க. அவங்க 45 மினிட்ஸும் ஃபுல்லாக இங்கிலீஷில் தான் பேசுனாங்க. அவங்க அது ஒரு வேர்டு கூட தமிழ் கலப்படமே அதில் கிடையாது. தமிழ் பேசுனா ஆங்கில கலப்படம் இல்லாமல் பேசுவாங்க, இங்கிலீஷில் பேசுனா தமிழ் கலப்படம் இல்லாமல் பேசுவாங்க. அவ்வளோ ஒரு டேலண்டட். அவங்களோட ஆரேட்ரி ஸ்கில்ஸ் எல்லாம் வந்து அன்இமேஜினபிள் கைண்ட் ஆஃப். அது காரணம் வந்து அவங்க ஒரேஷியஸ் ரீடர் ஒன்று. அவங்க சின்ன வயசுலேருந்து கான்வென்ட்டில் படிச்சிருக்காங்கல்ல, அவங்க கான்வென்ட் ஆங்கிலம் வந்து அவங்களுக்கு ரொம்ப சரளமாக வரும் அவங்களுக்கு. என்ன ஒரே ஒரு தடவை கொஞ்சம் திட்டிருக்காங்க ஒரு விஷயத்தில். ஆனால் என்கிட்ட வந்து ஹார்ஷ் வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணல. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் நான் ரொம்ப சென்சிட்டிவ்னு. அவங்க ஏதோ ஒரு விதத்தில் வந்து நான் ரொம்ப சென்சிட்டிவ் அப்படின்னு கொஞ்சம் ஜட்ஜ் பண்ணிட்டாங்க அவங்க. ஷி இஸ் அ வெரி குட் ஜட்ஜ் ஆஃப் பீப்புள். இவங்களை திட்டலாம், இவங்க திட்டினா கூட தொடச்சி போட்டு போவான் இவன், ஆனால் இவளை திட்டினா இவன் ரொம்ப உடஞ்சி போயிடுவான் அப்படின்ற அளவுக்கு அவங்களுக்கு ஒரு பார்வை ஒன்றே போதுமே பல்லாயிரம் சொல் வேண்டுமான்னு ஒரு பாடல் இருக்கும். அது அவங்களுக்கு தாங்க பொருந்தும். அப்படி பார்க்கும்போதே ஜட்ஜு பண்ணுறதுல ரொம்ப கிளவருங்க அவங்க. ஒரே ஒரு முறை வந்து நான் வந்து என்கிட்ட ஒரு தகவல் கேட்டிருந்தாங்க மயிலாப்பூர் பற்றி. அதை கொடுக்கறதுக்கு நான் போயிருந்தேன். அதை கொடுத்த பொழுது அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சு, நான் கொடுத்த தகவல் வந்து அவங்க மனசுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. கொடுத்துருந்த தகவல்கள் வந்து அவங்க மனசுக்கு ஏற்றதா இல்லை. பட் நான் என்ன பண்ணிட்டேன், ரொம்ப நேர்மையாக அதை கொடுத்துட்டேன். அது வந்து அவங்களுக்கு ஏற்றுக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் மனசுக்கு ஐ திங்க் பை த டைம் அவங்களுக்கு கொஞ்சம் இதுவாகிடுச்சு, உடம்பு கொஞ்சம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். அப்போ என்ன பண்ணாங்க, என்னை உட்காரவே வைக்கல. யூஸ்வலாக எல்லாரையும் உட்கார வச்சு தான் பேசுவாங்க. இந்த தகவலில் மட்டும் நிற்க வச்சு பேசுனாங்க. நிற்க வச்சு பேசும்பொழுது என்னையும் சிடவுன்னு உட்காந்துடணும். உட்காரலன்னா அவங்களுக்கு கோவம் வரும். ஐ செட் சிடவுன் அப்படின்வாங்க. நீங்களே நோமா நோ சிடவுன் அப்படியே ஒரு ஸ்கூலில் ஹெட்மிஸ்டர்ஸ் மாதிரி சொல்லுவாங்க. நம்ம பயந்து உட்காந்துருவோம் அவங்க சொல்கிறதுலையே. ஸோ அந்த வாட்டி உட்காருன்னே சொல்லலை என்ன. ஆனால் 5 நிமிஷம் பேசினாங்க. பேசிவிட்டு அதை பற்றின விஷயங்கள்லாம் கேட்டாங்க. கேட்டுட்டு டியூ ஹேவ் என் மேலே கோவம் வந்து அது எதுக்குன்னு தெரியல. ஏன்னா தப்பு பண்ணது நான் இல்லை, வேற ஒருத்தங்க. நான் ரிப்போர்ட் தான் கொடுக்குறேன். ஸோ வாட் யூ எக்ஸ்பெக்ட் மீ டு டூ இன் திஸ் மேட்டர்? ஹவு கேன் ஐ கோ ஆன் அண்ட் டேக் ஆக்ஷன் ஆன் திஸ்? யூ திங்க் ஐ டோன்ட் ஹேவ் எனி அதர் ஒர்க் அப்படின்னா என்ன அப்படியே ஷாக் ஆகிட்டேன். ஏன்னா ரிப்போர்ட் கேட்டதே இவங்க தான். இவங்க கேட்டாங்களேன்றதுக்கோசரம் நான் சிடி உள்பட ரிப்போர்ட்டு ரெக்கார்டாக கொண்டு போய் கொடுக்குறேன். ஆனால் அவங்களுக்கு கோவம் வருது என் மேலே. அது எதுக்கு வந்ததுன்னு தெரியல. இஃப் ஐ கீப் ஆன் டூயிங் திஸ் தென் ஹூ வில் பி லெஃப்ட் இன் த பார்ட்டி அப்படி இப்படின்னாங்க. நான் உடனே அப்படியே ஒரு மாதிரி ஷாக் ஆகிட்டேன். நான் சொன்னேன் ஐ டோன்ட் நோ வாட் டு சே அப்படின்ட்டேன். எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. சொன்ன உடனே அவன் என்ன பண்ணாங்க, அந்த பேப்பரை எடுத்து ஐ cannot do anything about this, I am helpless in this matter அப்படின்னாங்க. அப்புறம் நான் அப்படியே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படின்னு போகிறதாவா இருக்கிறதா ஒன்றும் தெரியல அப்படி நின்றுட்டு. யூ மே கோ and sit in the assembly, I'll join you soon அப்படின்னாங்க. அப்புறம் நான் வந்து உட்காந்தேங்க, நேரம் உட்காந்தேன். அதுக்கப்புறமா வந்து அவங்க வந்து கொஞ்சம் நேரம் கழித்து வந்து உட்காந்துனாங்க எதிர்க்க. இது அசம்பிளியில் செக்ரட்டேரியட்டில் நடந்த இந்த சம்பவம். அந்த மாதிரி கோவம். ஆனால் என்ன ஒரு வார்த்தை கூட தகாத வார்த்தையிலலாம் திட்டலை. ஆனால் அவங்களோட கோவம் வந்து எனக்கு எப்படி தெரிஞ்சதுன்னா, ஃபேஸ் அப்படியே ரெட்டாக இருக்குங்க. எனக்கு ஐ வாஸ் ஆல்மோஸ்ட் அபவுட் டு சே அம்மா விட்டுருங்கம்மா, எதுக்கு இவ்வளோ டென்ஷன் அப்படி உங்களுக்கு பிபி ஏறிட போகுதுன்னு என் வாயில். எனக்குன்னா அதை சொன்னானே எதையாவது எடுத்து அடிச்சிடுவாங்கன்னு பயம். ஏன்னா ஷீ இஸ் வெரி ஃபேமஸ் ஃபார் த்ரோயிங் திங்ஸ் நான் கேள்விப்பட்டிருக்கேன். நான் பார்த்தது அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். எனக்கு ஒரு நம்பகமான சோர்ஸ்லேருந்து ஒரு தகவல் வந்தது. ஒரு மூத்த வழக்கறிஞர் சாலிசிட்டர் ஜெனரலாக கூட இருந்தார். ஐ டோன்ட் வாண்ட் டு டெல் இஸ் நேம். அவர் மேலே வந்து அப்போல்லாம் ஒரு கிளாஸில் வந்து ஒரு டேபிள் வெயிட்னு ஒன்று வைப்பாங்க தெரியுமா, ரவுண்டாக. அதை தூக்கிப்பட்டாங்க அப்படின்னு ஒரு பரவலாக ஒரு தகவல் என் காதுக்கு வந்தது. ஐ ஹர்ட் ஹி செட் ஐ எஸ்கேப்ட் பை எ ஹேர் லைன் அப்படின்னு சொன்னாருன்னு நினைக்கிறேன். இது வந்து என் செவி வழி செய்தி தான். பட் ரொம்ப நம்பகமான தகவல், உண்மையாக பொய்யானு ஒரு ரொம்ப முக்கியமான நபர் சொன்னாது. பெரிய வழக்கறிஞர் அவர். ஐ ஹர்ட் திஸ். நாட் ஜோதி கிடையாது, ஜோதின்னு நினச்சிக்காதீங்க, ஜோதி கிடையாது. ஜோதி திட்டுறதெல்லாம் நான் நிறைய பார்த்துருக்கேன். இந்த ஸ்பெஷல் கோர்ட்டில் ஒரு தடவை கொஞ்சம் வெயிட் பண்ண வேண்டியதாகிடுச்சு.
அவங்க அவங்க தீர்ப்புக்காக வந்திருந்தாங்க. அப்போ வழக்கறிஞர் தான் என்னுடைய அண்ணன் ஜோதி மேலே எனக்கு பெரிய மரியாதை உண்டு. மிக திறமையான வழக்கறிஞர், அம்மாவோட வழக்கறிஞர் அவர் இருந்தார். நானும் அப்போ அந்த வழக்கில் இருந்த பொழுது அவங்க ஒரு 15 நிமிஷம் கோர்ட்டில் வெயிட் பண்ண வேண்டும். ரொம்ப கோவம் வந்துடுது. செம்மையாக டோஸ் விட்டாங்க. அவர் என்ன பண்ணுவார்? ஜட்ஜு லேட்டாக வந்தால் ஜோதி என்ன பண்ணுவார்? யார் தான் என்ன பண்ண முடியும்? நம்ம we cannot dictate to judges, no. இல்லை, நீங்கள் அவரை ரொம்ப க்ளோஸ் டோஸில் பார்த்துருக்குறீங்க, குறிப்பாக ஜெயலலிதா அவர்களை. இப்போ கலைஞர் அவர்களை பற்றி சொல்லும்போது காலைல 4 மணிக்கெலாம் வந்துருச்சுருவாரு, எல்லா பேப்பரும் படிச்சிருவாரு. 6 மணிக்கு 7 மணிக்கெலாம் எல்லாருக்கும் ஃபோன் போய்டும், பத்திரிக்கையாளர்கள் அவ்வளோ அரவணைப்பா இது பண்ணுவார் அப்படின்ட்டு. ஸோ அந்த வகையில் ஜெயலலிதா அவர்கள்கிட்ட நீங்கள் பார்த்த விஷயம், குறிப்பாக அந்த க்ளோஸ் டோஸில் அவங்க என்ன மாதிரியான ஆக்டிவிட்டிஸ் ஜாஸ்தியாக இருக்கும்? அவங்க படிக்கிறதாகட்டும், இல்லை பேசுறதா, இல்லை அரசியல் தாண்டி அவங்க பேசினாங்கன்னா அது என்னவா இருக்கும்? அரசியல் தாண்டி என்கிட்ட ஒரு 45 மினிட்ஸ் பேசினாங்க ஒரு தடவை. நீங்கள் முழுக்க பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் லிட்ரேச்சர். ஏன்னா நான் என்ன பண்ணிட்டேன், இது ரொம்ப சுவையான தகவல், நான் சொல்லலாம்னு நினைக்கிறேன். நீங்கள் வேணா வச்சுக்கோங்க, இல்லைன்னா எடிட் பண்ணிக்கோங்க. நான் என்ன பண்ணேன், ஒரு தடவை முதல்ல என்ன பண்ணேன், ஆல்கெமிஸ்ட்னு ஒரு புக் இருக்குது, பாலோ கோலோ எழுதுனது. அதை எடுத்துன்னு போய் அவங்கள்ட்ட கொடுத்த உடனே என்ன பண்ணிட்டாங்க, இப்படின்ட்டாங்க, வேண்டான்ற மாதிரி இப்படி தள்ளிட்டாங்க, கையால் தள்ளி விட்டாங்க. எனக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டேன். என்னடா அது, நம்ம மேலே கோவம் வந்துருச்சு போல இருக்குது அப்படின்னு நினச்சேன். பப்ளிக்கில் கொடுத்தேன். அப்புறம் என்ன பண்ணேன், ரொம்ப யோசித்து இகின் பாதம்ஸில் போய் ஈட்ஸ் ஷூட்ஸ் அண்ட் லீவ்ஸ் அப்படின்னு ஒரு புக்கு, அதை எனக்கு சஜஸ்ட் பண்ணது திரு பாலா சுவாமிநாதன் அவர்கள், ஃபார்மர் ஜெயா டிவியோட எம்டி. அவர் எனக்கு ரொம்ப நல்ல நண்பர். அவர் புரட்சித் தலைவி அம்மாவிற்கு என்ன படிக்க பிடிக்கும் என்பது அவருக்கு தெரியும். அந்த அளவுக்கு அவருக்கு ஜெயா டிவியில் அவருக்கு நல்ல அனுபவம் உண்டு. அவர் தான் அந்த புக்கை எனக்கு சஜஸ்ட் பண்ணார். நான் வாங்கும்போது 2 புக் வாங்கினேன். ஏன்னா நல்லா தெரியும் இவங்க என்ன டெஸ்ட் பண்ணுவாங்கன்னு. வாங்கும்போதே 2 புக்கை வாங்கி நான் அது ஒரு சின்ன 100 பேஜஸ் தான். நான் ஒரு 1 ஹவருக்கு 100 பேஜஸ் படிச்சுடுவேன். நான் உட்காந்து நைட்டு 9 to 10 அதை படித்து முடிச்சிட்டேன். நல்லா தரவாக ரெடி ஆகிட்டேன்னா அடுத்த நாள் அவங்கள்ட்ட கொண்டு போய் அந்த ஈட் ஷூட்ஸ் அண்ட் லீவ்ஸ் கொடுத்த உடனே அவங்க அந்த புக்கு அப்படி சின்ன புக்கு தான், 100 பேஜஸ் தான், பட் ரொம்ப வெரி இன்ட்ரெஸ்டிங் புக். அதை பார்த்த உடனே வச்சுட்டு அந்த செக்யூரிட்டியை பின்னாடியிலேருந்து கூப்பிட்டு, பத்திரமா கீப் வச்சுக்கோன்ற, கையில் ஜாடை தாங்க அம்பாங்க, அதாவது நான் படிக்கணும் பத்திரமாவை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. வச்சுட்டு கொடுத்த உடனே நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்புறமா வேறு ஏதோ விஷயமா என்னை கூப்பிட்டுருந்தாங்க அவங்க பேசுகிறதுக்கு. கூப்பிட்டு போது பார்த்தீங்கன்னா அந்த புக்கு அவங்க முன்னாடி இருந்தது. அவங்க முன்னாடி இருந்துட்டு எங்கிட்ட சொல்கிறாங்க, டிட் யூ ரீட் திஸ் புக் அப்படின்னு என்கிட்ட கேட்டாங்க. நான் சொன்னேன், ஐ வில் நெவர் ப்ரெசன்ட். இப்படியே சொன்னேங்க. இப்படிலாம் நீங்கள் அவங்கள்ட்ட பேசலாம், ஆனால் அவங்கள்ட்ட ஸ்டஃப் இருக்கணும். ஸ்டஃப் இல்லைன்னா தொலைச்சி கட்டிடுவாங்க. நீங்கள் உண்மையாக தெரியுமான்னு. அதுக்கு இன்னொரு உதாரணம் இதுக்கப்புறமா நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். அது கூட யூடியூப்பில் வீடியோலாம் இருக்குது, நீங்கள் வேணும்னா அதை நீங்கள் காமிச்சிக்கலாம். ஓகே, என்ன சொன்னாங்க, ஐ வில் நெவர் கிஃப்ட் அ புக் டு சம்மன் வித்தவுட் ரீடிங் இட் அப்படின்னு. இப்படி பார்த்தாங்க, ஐயோ என்கிட்டேவா அப்படிங்கிற மாதிரி. அப்படின்னோடனே இஸ் இட் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, ஒரு 2 டெஸ்ட் பண்ணாங்க. அது இட் இஸ் அபவுட் இங்கிலீஷ் கிராமர். ரொம்ப ட்ரை புக்கு. இங்கிலீஷ் கிராமரை பார்த்தீங்கன்னா ஒரு காமிக்கல் புக், அது ஹியூமரஸ் புக்கு. நான் அப்புறம் 2-3 இது பண்ணாங்க, சஜஸ்ட் பண்ணாங்க. நான் அவங்களோட அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணேன்னு, ஷி அண்டர்ஸ்டுட் ஐ ஹவ் ஆல்ரெடி ரெட் இட். ஓகே, யூ ஹேவ் ரெட் இட் அப்படின்னு போட்டுட்டு தென் வாட் யூ லைக், அப்புறம் வாட் யூ லைக் இன் இங்கிலீஷ் லிட்ரேச்சர். ஐ லைக் வில்லியம் ஷேக்ஸ்பியர், ஐ லைக், அப்புறம் இதெல்லாம் சொன்னேன் நான், மில்டன் இதெல்லாம் சொன்னேன் நான். அப்புறம் அந்த ஏன்ஷியன்ட் மேரினர்ஸ் இதை பற்றியெல்லாம் நாங்கள் பேசணும். அப்புறம் she was very happy to talk to me. You won't believe that appointment was for 5 minutes. You know, it went on for 45 minutes. 45 நிமிஷம் அவங்களுக்கு டைம் போனதே தெரியல, எனக்கும் டைம் போனதே தெரியல. 2 பேரும் இதை பற்றி அதெல்லாம் நாங்கள் பேசணும். நாங்கள் இங்கிலீஷ் புக்ஸை பற்றி, அதை பற்றி, இதை பற்றி. அப்போ தான் எனக்கு புரிஞ்சுது, இந்த ஆல்கெமிஸ்ட்டை ஏன் தெரியுமா அவங்க ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க ஏற்கனவே 4-5 காப்பி இருக்கு போல இருக்கு அவங்கக்கிட்ட. இவ வேற ஒரு 6வது காப்பியை கொண்டு வந்து கொடுக்குறான்னு நினச்சிருப்பாங்க போல இருக்குது. அப்புறம் ரொம்ப நேரம் பேசினோன்னே, ஐ திங்க் we have spoken for a very long time. I'll get a coffee for you அப்படின்னு சொல்லிட்டு பெல் அடித்து ஒரு காஃபி வர வச்சு கொடுத்தாங்க எனக்கு. அது வரைக்கும் கொடுக்கல, 30 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் தான் கொடுத்தாங்க. கொடுத்துட்டு ரொம்ப வேரியஸ் சப்ஜெக்ட்ஸ் பற்றி பேசினாங்க. எல்லாமே ரொம்ப ஹைலி இன்டெலெக்சுவல் அன்இமேஜினபிள் கைண்ட் ஆஃப் இன்டெலெக்சுவல் ஸ்டஃப் ஷீ இஸ் மேட் அப் ஆஃப். ஆனால் அவ்வளோ இன்டெலெக்சுவலாக இருக்கிற ஆளுங்க ஒரு காமன் பீப்புள் கிட்ட ஓட்டு கேட்டு ஜெயிக்கிறது ரொம்ப ரேர்ல, இவங்க ரொம்ப கஷ்டம். அதுதான் சொல்கிறேன், ஒரே ஒரு புரட்சி தலைவி அம்மா தான் அந்த உலகத்திலே இருக்க முடியும். அதெல்லாம் அவங்க ராமர் இன்டெலெக்சுவல்ஸ் காமன் பீப்புளோட மைண்ட் ஜெயிக்க முடியாது, ரொம்ப கஷ்டம்.
ரொம்ப ரொம்ப கஷ்டம், வெரி வெரி டிஃபிகல்ட். அவங்க 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 ட்ராவல் பண்ணுற வேவ் லெங்க்த்தே வேறு. அவங்க பாருங்க, அவங்க வந்து ஒரு அம்மா உணவகம், தாலிக்கு தங்கம், ஒரு ஆடு மாடுகள் திட்டம். அதுதான் நான் சட்டமன்றத்தில் வந்து அவங்கள பற்றி சொல்லும்போது சொன்னேன். அம்மா, நீங்கள் மக்களுக்கு உவந்தளித்த திட்டங்களிலேயே இந்த எளியவளை கவர்ந்திழுத்த திட்டம் என்னவோ அருமை ஆடுகள் கறவை மாடுகள் திட்டம்தான் அம்மா. ஒரு கல்லிலே 2 மாங்காய் என்பார்கள், ஆனால் ஒரு திட்டத்திலே 8 நலன்களை தருவதற்கு அப்படின்னு சொல்லிட்டு 8 நலன் சொன்னேன். தோல் வளம், பால் வளம், அதெல்லாம் எல்லாம் சொல்லிட்டு, பசுமை உற்பத்தி, இயற்கை எரிசக்தி, இதெல்லாம் சொல்லிட்டு என்று 8 பலன்களை தருவதற்கு அரசியல் சாணக்கியர் அம்மா நீங்கள் ஒருவரால் தான் முடியும் அம்மா அப்படின்னு சந்தோஷத்தை பார்க்கணுமே. அப்படியே அவங்களுக்கு ஜென்ரலாக ரொம்ப அவ்வளோலாம் சந்தோஷப்பட மாட்டாங்க. ஏன்னா அவங்க நிறையா பார்த்துட்டாங்க லைஃப்பில். புகழெல்லாம் அவங்க வந்து பிறந்ததுலேருந்தே பார்த்துட்டாங்கல்ல. அதனால் அவங்களுக்கு இந்த புகழ்ச்சியெல்லாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் இதை கேட்டு, அதாவது என்னோட திட்டத்தை வந்து இவ இவ்வளோ ரசிக்கிறாளேன்னு சொல்லிட்டு அப்படியே அப்படின்னாங்க. அதான் தேங்க்யூ அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்ணால் அப்படி பண்ணிட்டு அதை அவ்வளோ ரசித்தாங்கங்க. அதான் எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த ஆடு மாடுகள் திட்டம் இவ்வளோ பெரிய வெற்றி பெறுங்கிறது அவங்களுக்கு எப்படி தெரியுது? என்னதான் ஐஏஎஸ் ஆஃபீஸர் சொல்லியிருக்கான், எப்படி வேணா இருக்கட்டுங்க, அதை கடைசியில் அதனோட சுமையை வந்து சுமக்க போகிறது இவங்க தானே. அதை வந்து அது எப்படி அவங்களுக்கு வந்து இந்த பெண்களுக்கு இதை செய்யணும், தாலிக்கு தங்கம் கொடுக்கணும், அப்புறம் மடிக்கணினி கொடுக்கணும், அப்புறம் சைக்கிள் சைக்கிள் கொடுத்தது ஒரு புரட்சிகரமான திட்டம்ங்க. அது முதல் 2001-6 கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ வந்து அந்த சைக்கிளை எடுத்துக்கிட்டு டாஸ்மாக்கு போகிறவங்க கூட சைக்கிள் எடுத்துன்னு தான் போவோம். ஏன்னா அந்த முன்னாடி கூட இருக்கும், 2 பாட்டில் வாங்கி உள்ளே போட்டுன்னு வருவோம். நானே எவ்வளோ பேரை கிண்டல் பண்ணியிருக்கேன், உங்கள் டாக்டரோட சைக்கிள். ஏன்னா முதல்ல வந்து மாணவிகளுக்கு மட்டும்தான் கொடுத்தாங்க, அப்புறம் தான் மாணவர்களுக்கு கொடுத்தாங்க. அப்போ கூட இப்போ உங்கள் பொண்ணோட சைக்கிளா அப்படின்னு. ஆமாம், ஏங்க அம்மா கஷ்டப்பட்டு கொடுத்தது நீங்கள் டாஸ்மாக்கு எடுத்துகிட்டு போகணும்லாம் நான் நிறைய பேர் கிண்டல் பண்ணியிருக்கேன். ஸோ எப்படின்னா அந்த அடித்தட்டு மக்களை கொண்டு போய் எப்படி அவங்க சேர்த்தாங்கன்றது ஒரு புரியாத புதிருங்க. ஓகே, அப்புறம் இன்னொரு ஒரு விஷயம், அவங்க எந்த அளவுக்கு டெஸ்ட் பண்ணுவாங்கன்றதுக்கு ஒரு இதெல்லாம் எனக்கு மட்டும் நடந்ததுங்க. இந்த மாதிரி நீங்கள் கட்சிக்காரங்க ஒவ்வொருத்தராக உட்கார வச்சிங்கன்னா எல்லாரும் உங்களுக்கு சொல்லுவாங்க. ஒரு இடத்துல வந்து இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்கிறேன் பாருங்கள். ஒரு இடத்துல 5 லட்சுமி எங்கள் கட்சியில் ஒருத்தவங்க இருப்பாங்க தெரியுமா, மகளிரணி மாவட்ட செயலாளர், வெரி சீனியர், எனக்கெல்லாம் ரொம்ப சீனியர். அவங்க வந்து கவுன்சிலரெலாம் இருந்திருக்காங்க. நானும் அவங்களும் இருந்தால் அம்மா எப்பவுமே 5 லட்சுமிகிட்ட தான் பேசுவாங்க, எங்கிட்ட பேச மாட்டாங்க. என்ன அஞ்சு, என்ன விஷயம், அந்த இடத்துல அங்கே அவங்களுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஏன்னா அவள் வந்து நினச்சக்கூடாது, அஞ்சு அக்கா நினைக்கக்கூடாது, என்ன அம்மா வந்து ராஜலட்சுமிகிட்ட பேசுகிறாங்க, எம்எல்ஏன்றதுனால பேசுகிறாங்க அப்படின்னு நினச்சக்கூடாது. ஒரு கவுன்சிலர்கிட்ட தான் நான் முதல்ல பேசுவேன். சரி, இதெல்லாம் அவங்களுக்கு எப்படி வருது நான் கேட்குறேன். எல்லாரும் ஒரு மனித இயல்பு பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஒரு பெரிய ஆளுக்கிட்ட தான் நான் முதல்ல பேசுவாங்க. இவங்க அப்படி கிடையாது, சின்ன ஆளுக்கிட்ட தான் பேசுவாங்க. அதற்கு காரணம் வந்து அவங்களுக்கு தன் மேலே இருந்த தன்னம்பிக்கைங்க. அதாவது இந்த கட்சியை எனக்கு யாரோட தெய்வம் தேவையில்லை.